வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சீஷர்கள் ஜெபத்துக்காய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யூசுவலாக சபையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. டியூஸ்டே சர்வீஸுக்கு ஸ்பெஷல் சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே நமக்கு தேவை, அது கிடைக்கும். ஏன் அப்படின்னா வசனம் சொல்கிறது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சீஷனாய் மாற்றணும்னு சொல்லுவோம். எப்படி மாற்றணும்? விசுவாசியாக மாறு அப்படிலாம் சொல்ல, சீஷன். ஹல்லேலூயா. ஒரு சீடன் தான் ஒரு சரியான சீடன்னா, நம்ம பாண்டியில் சொல்லணும்னா ஒரு நல்ல வேலைக்காரன். எப்படி? ஒரு நல்ல வேலைக்காரன் தான் நல்ல லீடராக மாற முடியும். எப்படி? ஒரு நல்ல வேலைக்காரன் ஒரு நல்ல தலைவனாக மாறுவான். சரியா? அதே போல ஆவிக்குரிய மனுஷன் எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ராங் ஆகிறானோ அப்போ தான் உங்கள் மாம்சத்தில் மாம்ச மனுஷன் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு மாம்சத்தில் ஒரு பலவீனம் வந்தோடனே, ஒரு ஃபீவர் வந்தோடனே ஒரு பேராசிட்டமல் போடுறாங்க இல்லையா? ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வான்? அடிக்கடி என்னடா காய்ச்சலாக வருது, அது என்னன்னு பார்க்கணுன்னு எங்கே போவாங்க? சரீரத்தை செக் பண்ணுவாங்க. அது எதனால் வருது, ஏன் வருது, அடிக்கடி டெம்பரேச்சர் ஆகுது. ஸோ அதை செக் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடிக்கடி வரலாம், அல்லது தோல்வி இந்த உலகத்தில் இருக்கு, பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லப்படுது. இதை நம்ம ஆழமாக தெரிஞ்சு கொள்ளணும்னா விசேஷமாக நம்ம அதை ஸ்டடி பண்ணணும், அதை கற்றுக்கொள்ளணும் ஆழமாக. ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்காது. அதனால பாருங்க, நிறைய பிரச்சனை கிறிஸ்தவர்கள் தான் இருக்கும். இன்னும் கேட்டால் அதில் விசேஷமாக ஆண்டவரோட சேரதாயா பிரச்சனை. எப்படி? ஆண்டவரோட நெருங்கதாயா பிரச்சனைன்னுவாங்க. பின்ன புதையல் தேட போறீங்க. எப்படி? புதையலை தேட போறீங்க. ஆழம் போக போக தான் என்னது, ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? சும்மா தோண்டிடலாம், எல்லாரும் புதையல், அவனும் தோன்றான் நானும் தோன்றேன் அப்படின்னு தோண்டலாம். இன்னொரு ஆளை பார்த்து நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றது கஷ்டம். நீங்கள் உங்களை பலப்படுத்துகிறவரை, உங்களுக்கு பார்வையை தருகிறவரை, உங்களுக்கு வெளிச்சத்தை கடைசி வரைக்கும் காட்டுகிறவரை நோக்கி நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது புத்திசாலி. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆரம்ப காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு விசுவாசி எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியை பார்த்து வளர்றது, அவங்க ஜெபிக்கிறத பார்த்து ஒரு தூண்டுதல் உருவாகிறது. இதெல்லாம் ஆரம்ப நாட்களில் இட்ஸ் குட். ஆரம்ப நாட்களில் எல்லாருக்கும் அப்படியே வந்திருக்கும். நம்ம பார்த்துருப்போம், எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம பைபிளை பெருசாக படிக்க மாட்டோம். எப்படி பார்ப்போம்? பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, பாஸ்டர் எப்படி டீல் பண்ணுறாரு. ஸோ இதை என்ன செய்வோம்? ஆரம்பத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறான், உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள போய் ஆழத்தை கண்டு. புரியுதா? கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரச்சனை பண்ணுறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, பிரச்சனை பண்ணுறதுன்னா நான் வெளியே வந்து நிற்பேன், அது வேற. இல்லை, அப்படி நிற்கிறது இல்லை, அப்படி நிற்கக்கூடாதுன்றது தான் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். நம்ம ஆவினாலே ஆகும்னா வேதம் சொல்லுது, ஆவினாலே தான் ஆகும். அப்படின்னா ஆவி மனுஷனை
உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த விசேஷமான ஆவி மனுஷனை தேடி கண்டுபிடிக்கும். அல்லேலூயா, கரெக்டா? அப்போ நீங்க ஆவிக்குரிய வெளிச்சம் வசனத்திலிருந்து தான் வரும். எப்படி வரும்? வசனம் தான். வசனம் தான். அந்த வசனத்தை ஆவியானவர் பாருங்க. சொல்லுங்க, டார்ச் லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி டார்ச் லைட் யூஸ் பண்ணது இல்லையா? பண்டு இந்த எவ்ரிடே பேட்டரி ஃப்ரண்ட்ல போடுவாங்க, அப்படி மாத்தி மாத்தி போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயோ, பேட்டரியை கண்டுபிடிச்சவனே இப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அதை ரிப்பேர் பண்றவன் தான் அதிகமாக கண்டுபிடிப்பான். பார்த்துருக்கீங்களா? அப்ப நம்ம புத்தி வந்து இந்த ரிப்பேர் புத்தி நல்லது. அது பாருங்களேன். அப்போ பாருங்களேன், அது அந்த பேட்டரியை போட்டு அடிச்சு 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 பார்த்துருக்கீங்களா? ஆனா பாருங்களேன், வசனம் அப்படியே சூரியனை பாருங்க. சூரியனுக்கு என்ன வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த வெளிச்சத்தை சூரியன் ஒருபோதும் மறைக்காது. கேட்டீங்களா? ஆனா சம்டைம்ஸ் மறையுது. எது? மேகம் இல்லையா? மேகம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா சூரியனுக்கு கொஞ்சம் சூரியனுடைய தன்மை மாறுதா இல்லையா? அப்போ சூரியன் தான். ஏசாயா சொல்லுது, ஏசாயா 61 நினைக்கிறேன், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சம் கொடுக்காமலும் இரவிலே சந்திரன் உனக்கு நிலவை கொடுக்காமலும் நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன் கூட டிஸ்டர்ப் ஆகும், உனக்குள்ள நான் இருந்தா நீ டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். எத்தனை வாங்குனீங்க? அப்போ என்ன மேட்டர்னா, வசனமும் வசனத்தை சொன்னவரும் மாறாதவர், மாறவே மாட்டார். அப்ப இதுல என்ன மேட்டர்னா, நான் அனுபவிக்க போறேன்னா தெளிவடைய வேண்டியது இருக்கு. புரிஞ்சுதா? நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தெளிவடைய வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. சீசன் அப்படின்னா வேலைக்காரன் அர்த்தம். எப்படி? வேலைக்காரன்னு நினச்சிக்கோங்க. நம்ம பாணியில் வேலைக்காரன். ஒரு வேலைக்காரனுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுதோ முதலாளியால் அந்த வேலையை செய்யணும். ஒரு நாளைக்கு பாருங்களேன், ஒரு மாத சம்பளம் வாங்குறவனுக்கு, மாத சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? இடையில 10 நாள் லீவாக இருந்தாலும் சம்பளம் எப்படி கிடைக்கும்? இப்ப பாருங்களேன், ஒரு வசனத்தை முழுவதுமாய் கை கொள்ளுகிறவன், சொல்லுங்க, ஒரு வசனத்தை முழுமையா கை கொள்ளுகிறவனுக்கு அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ அப்படியே சூரியனுக்கு வாங்க. சூரியன் வந்து அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுட் ஜாஸ்தியாக இருந்தது 2-3 நாளாக இல்லையா? க்ளவுட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னாச்சு, சூரியன் கொஞ்சம் மங்கி தெரிஞ்சுது. பார்த்தீங்களா? அனுபவிச்சிங்களா? குறைஞ்சுதா? உறங்கிட்டு, அது உறங்கலை, அதை கரெக்டாக தான் இருக்குது, சூடாக தான் இருக்குது. அந்த மேகம் வந்து என்ன பண்ணுது, அதை கொஞ்சம் மறைச்சிருச்சு. பாருங்களேன், இந்த சீசன் முடிஞ்சோடனே அந்த சூரியன் என்ன செய்யும்? அதே மாதிரி வெளிச்சத்தை மறுபடியும் கொண்டு வரும். சம்மர் சீசன்ல உங்களுக்கு என்ன மாதிரி சூட அந்த சூரியன் கொடுக்குதோ அதே தான் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா ஒரு மேகம் வந்து என்ன செய்யுது? அதை மறைக்குது, மழை வருது. சரியா? அப்போ தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த சூரியன் கூட என்ன செஞ்சிடும்? சம்டைம்ஸ் மறை உண்டாக்கலாம். சந்திரன் உனக்கு இரவுல வெளிச்சத்தை கொடுக்காம போயிடலாம். போனாலும் நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டேன். அது ஏன் அப்படின்னா, சூரியனை
தீர்மானித்த தேவன் சூரியனுக்கு கீழே நம்மளை வைக்கல, சூரியனுக்கு மேல அதிகாரியாட்டாங்க வச்சார். எத்தனை பேர் புரியுது? புரியுதா உங்களுக்கு? சூரியனுக்கு மேல, நம்ம சூரியனுக்கு அதிகாரி. அதனாலதான் அவர் டைரக்டா சூரியனுக்கு கிட்ட போய் நீ அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது வருது வரல. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே மழை வரட்டும். பாகிஸ்தான்ல இருந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே மழை போட்டும். எப்படி? பக்கத்தில் தாங்க. ஒரு பார்டர்ல இருந்துட்டு ஆண்டவரே மழை, பயங்கர மழை வேண்டாம். இன்னொரு சொல்ல, அப்போ ஒரே வெயில், மழை வரட்டுன்னுவாங்க. அப்ப இந்த கேப்ல நீ இருக்கிற. எப்படி? பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருந்துட்டு ஐயோ என் ஜபம் கேட்கப்படுது இல்லையே, அப்படித்தானே இருக்கும். நான் சம்டைம்ஸ் இந்த மழை வரும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஜெபம் பண்ணுவேன். வழக்கமா மழை வந்தாலே நான் அப்படியே கையை காட்டிடுவேன், ஏய் அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கு வேணா கேலி கூத்தா இருக்கும், ஆனால் நான் காட்டுவேன். சம்டைம்ஸ் பார்த்தா மழை நிற்காது, சே நல்ல பேண்ட் வேற போட்டு சட்டையை போட்டு சே அப்படின்னு, என்ன ஆண்டவரே. அப்போ என் மைண்டில் தோணும், யாரோ ஒருத்தன் வேண்டாம் பாடே, நம்மளை மிஞ்சி ஒரு தீர்மானம் வச்சிருக்காங்க போல இருக்கு. எப்படி இல்லையா? நம்மளை மிஞ்சி ஒரு தீர்மானம் இருக்குது. ஆனா தேவன், நீ தேவன் இடத்துல நீ கேட்கிற, அவருடைய பிள்ளை, இங்க ஒரு பிள்ளை, அதுவும் பிள்ளை, எல்லாரும் பிள்ளை தான். ஆனா நீ கேட்கிற, நீ கேட்கறதுனால என்ன நடக்கும்? உனக்கு தருவார், உனக்கு அதை தருவார். ஏன்னா உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு சூரியன் அஸ்தமிக்கவே செய்யாது. ஏன்னா அவர் தான் உனக்கு சூரியன், அவர் தான் உனக்கு சந்திரன். இதை நீங்க மறக்கூடாது. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஜெபத்துல ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த காரியம் நடக்கட்டும். அந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, ஏன் ஆண்டவரை உமக்கு சித்தம், சித்தமானால் எப்படி? கவனமா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும்னு சொல்றது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோட எழும்பின நாள் வரைக்கும் மட்டும்தான். பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜெபம் வராது. ஏன்னா இவன் இருக்காருல, யாரு? சீசன்கள் கூட சீசனல்கிட்ட போய் கேட்பானுங்க, எனக்கு இது ஆகட்டும் அதாட்டும். என்ன செய்வானுங்க? சித்தம் உண்டுப்பா, எழும்பு, உனக்கு என்ன வேணும், நடக்கணுமா நடந்துரு. உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் தான் சித்தமானால். ஏன் அப்படி கேட்டாங்க? சித்தம் அப்படின்னு, சித்தம்னா விருப்பம் அப்படின்னு கேட்குற. தேவனே உமக்கு விருப்பமானால் எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்க. ஏன் அப்படி சொல்லப்பட்டது? சித்தம், உமக்கு விருப்பம்னா இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஏன் பழைய பிரமாணத்தில் ஜெபிச்சாங்க? நான் உங்களுக்கு ஜெபத்தை பற்றியாக போயிட்டு இருக்கேன். அஸ்திபாரம் அப்படி அஸ்திபாரம் போட்டு வரேன், வசனத்துக்கு இன்னும் போகலை. ஏன் பழைய பிரமாணத்துக்குள்ள இயேசு, பழைய பிரமாணம் இயேசு வர்றதுக்கு முன்னாடி, இயேசு வருவதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன கேட்டானா, ஆண்டவர் உமக்கு சித்தமானா, எல்லாரும் இல்லை, அது அது உங்களுக்கு இன்னும் நான் ஃபுல்லாக விளக்கும் போது உங்களுக்கு புரியும். உமக்கு சித்தம்னா இந்த காரியம். ஏன் அப்படி கேட்டானுங்கன்னா, தகுதி இல்லாமல் இருந்தாங்க. யாரு? ஏன் மனுஷன் தேவனிடத்துல நேரடியாக போய் கேட்கறதுக்கான அது அதிகாரமே கிடையாது. ஏன்னா மனுஷன் எங்க இருந்தான்னா பாவத்தில் விழுந்து போனான். ஏன்னா விழுந்து போன இடத்துல விழுந்து போன மனுஷனா இருந்தான். இப்போ ஏன் அப்படின்னா, மனுஷன் விழுந்து போனா பாவத்தில் விழுந்து போனான்னா, சிம்பிளா உங்களுக்கு புரியணும்னு சொல்ல போனா, தேவன் ஒரு பாவம் வந்துருச்சுனாலே தேவனிடத்திலிருந்து பிரிவு உண்டாயிற்றுன்னு அர்த்தம். லிட்டரலா பிரிவு உண்டாயிற்றுன்னு அர்த்தம். சரி, இந்த பிரிவை எப்படி போக்குறது அப்படின்ற பரலோக மகாபெரிய திட்டத்தின் மூலம்தான் குமாரன், தேவனுடைய அவதாரமாகிய
புருஷன் குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே இந்த பூமியை கழுவி சுத்திகரிச்சார். ஏன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. அது வந்து ரூல், சட்டம். அப்ப இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லைன்றதுனால இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். ஏதோ ஒரு மனுஷனை வச்சு பண்ணியிருக்கலாம், ஆனா மனுஷனை வச்சு பண்ணா அது ஏற்கனவே பாவ ரத்தம். அதனால பாவம் அறியாத ஒரு ரத்தம். அதனாலதான் கன்னியின் வயிற்றிலே பிறந்து வந்தார், ஒரு புருஷனுடைய துணை இல்லாம வந்தார் இல்லையா? அப்ப அப்படி வந்து என்ன செய்ய, ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சாரு, பாவத்தை விளக்கினார். ஆனா இந்த பாவ ரத்தம் சிந்தப்படுறது வரைக்கும் இந்த பூமியில தேவனுக்கு விருப்பமா இருந்தாலும் மனுஷனுக்கு விருப்பமா இருந்தாலும் தேவனால் சில காரியங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின சில மனுஷர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள். சோ அவர்கள் மூலமாய் கர்த்தர் காரியத்தை நடப்பித்தார். இன்னும் விசேஷமா சொல்லணும்னா வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். யாரு வாக்குத்தத்தம் பண்ணினார்? யூதர்களாக இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாமின் சன்னதியாக இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கேட்கிற பிரகாரம் உண்டாகும். அது யார், அது என்னன்னா அது அவனுடைய சுயநீதி இல்லை, தேவன் சொன்னதை கேட்டதுனால ஒரு நீதி. சரியா? வாக்கு. இப்ப புதிய பிரமாணம் எப்படி வந்துருச்சுன்னா, ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்லை, நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் அத்தனைக்கும். புரியுதா? வித்தியாசம் புரிஞ்சுதான் உங்களுக்கு? முன்னாடி வாக்குத்தத்தம் கூட இப்படி சொல்லி இருக்குன்னு தான் இருக்கும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் சர்ச்சை பண்றாங்கல்ல, கர்த்தர் வாட்சி தருவார்னு சொல்லியிருக்காரா? வேதத்துல வாட்சி தருவார்னு சொல்லியிருக்கா? நம்ம ஆளுங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அப்படி சொல்லியிருக்கா, இப்படி சொல்லியிருக்கா, இப்படி பண்ணியிருக்கா, சர்ச்சை இப்படியா கட்டணும்னு சொல்லியிருக்கு. சர்ச்சை அது தேவையில்லாது. அதனாலதான் புதிய பிரமாணம் நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும், நீதிமான் கேட்கிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். ரைட்டா? இப்ப நீதிமான் யாருன்னா நம்ம எல்லாரும் நீதிமான் ஆயிருக்கோம். ஏன்னா நம்ம செஞ்ச நீதினால நம்ம நீதிமான் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியின் பாவங்களை, சகல பாவங்களையும் கழுவி தீர்த்திருக்கிறது. அந்த நீதியில நம்ம நிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கும் வருவதுக்கு முன்னாடி சபிக்கப்பட்டவர்களா இருந்தோம். ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்திலிருந்து வருகிற எல்லா சாபம், நியாயப்பிரமாணத்தை பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு நீதிமானாயிரு, இல்லைன்னா நீ இல்லைன்னா சாபம்னா அர்த்தம் என்ன? தண்டனைன்னு அர்த்தம். தண்டனைக்குரியவன் ஆயிட்ட. இப்ப அந்த தண்டனையிலிருந்து உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனா மீட்டுட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு அந்த நீதி உண்டா? ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, என்ன வேணும் கேளுங்க. நல்ல இன்னி இல்லைன்னு சொல்லப்படாது, நல்ல கேளுங்க. நெஞ்சுக்குள்ள வல்ல கருப்பம் வச்சுட்டு கேட்கப்படாது. அதையும் கூட சொல்லுங்க. அது சொல்ல வர்றதில்லை, அது எங்களுக்கு நாங்கள் வெளுப்பா இருக்கிறதுனால கருப்பை சொல்ல வர பார்த்தேன். நல்ல மனதோட என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கிற எவனும். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு நினைப்பு இல்லை, நீங்க டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கணும். ஜபத்தை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரோம். இது என்ன, இது என்னைக்கு என்ன, என்னதுக்கு எதுக்கு கூடியிருக்கிறோம்? ஜபம். ரைட்டா? இப்போ நிறைய பேர் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆள் நல்லா ஒரு ஆள் ஜெபம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் நினச்சிப்பீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்க. எப்படி? அவங்கள ஃபாலோ பண்ணிடுவீங்க. சிலவங்களுக்கு ஜெபம் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அது ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியெல்லாம் வரும்.
சிலவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, அதே அந்நிய பாஷை கிட்டே இருந்தோடனே அதே வந்துடும், தப்பு இல்லை. உடனே அடுத்து குழம்பு போய் ஐயா ஐயா அப்போ அந்நிய பாஷை இல்லையா கேட்டால் வார்த்தையான்ற மாதிரி போயிடக்கூடாது. ஏதோ வருதா வந்துச்சு இல்லை, இன்னும் மறுபடியும் மறுபடியும் உருவாகி 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 அது புதுசாக மாறும். அது ரொம்ப உங்களை தனித்தனி தளத்துக்கு கொண்டு போகும். அந்நிய பாஷை என்ன செய்யும்? உங்களை தனித்தனி, உங்களை தேவன் இந்த பூமிக்கு அனுமதித்த காரியத்தை செய்து முடிக்கிற தளத்துக்கு உங்களை பிரத்யேகமாய் வடிவமைத்து கொண்டு போகிறது தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. ரைட். கத்த நல்லவர் சொல்லுங்க, கத்த நல்லவர். கேம்பிரா மேக்கட்டே. திருப்பி கொண்டு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதிலிருந்து 14 18 வரைக்கும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை, எல்லாரும் தெரிஞ்ச வசனம், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது. அப்போ என்னன்னா, நீங்கள் எண்ணெயை ஜெபம் பண்ணி, எண்ணெயை இப்போ சொல்லுவாங்க என்ன ஜெபம் பண்ணி எண்ணெயை வாங்கிட்டு போகிறாங்க, நல்லதுதான். ஆனால் எண்ணெய் உங்களை சுகப்படுத்தலை, சரியா? அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி எண்ணெயை பூசி ஜெபம். அவங்களுக்கு ஒரு, ஏன்னா நீங்கள் ஏன் அப்படி சொல்லுதுன்னு இன்னொன்று சொல்கிறேன். உன் பிரச்சனைக்கு நீயே போறோம், இன்னொரு ஆள் வரணும்னா உனக்கு ஒரு விசுவாசம் வரணுமே. அந்த ஆளுக்கு ஒருவேளை கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், உனக்கு அன்னை வரத்து பார்த்தா வேற மாதிரி தோணும். அதனால எண்ணெயை இடையில சேர்க்கிறது, அது எண்ணெய் இல்லை, எண்ணம். சொல்லுங்க, உங்க எண்ணத்தை மாற்றுகிற ஒரு உபாதை, அவ்வளோதான். சூப்பர்ல, மறந்துடக்கூடாது. அப்போ அதுக்கு தான் எண்ணெய், சரியா? ஏன்னா அது எண்ணெய்க்கு வேற அர்த்தங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா எண்ணெயில் என்ன இருக்குன்னா அபிஷேகம். ஏன்னா அன்னைக்கு பழைய உடன்படிக்கையின்படி ஆலிவ் ஆயில் என்ன செய்வாங்க, அதை தலையில் ஊற்றுவாங்க, அபிஷேகத்துக்கு அடையாளமாக எண்ணெயை அதனால எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லைங்க. எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினா இட்ஸ் குட். ஹல்லேலூயா. எண்ணெயை பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எண்ணம் சரியில்லை என்றால் எண்ணெயால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தட் இஸ் a மேட்டர். வெரி கிளியராக இருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப நீட்டாக இருங்க, தெளிவாக சத்தியத்தை கேளுங்க. ரைட். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தரவனை எழுப்புவார். அவனை கண்டிப்பா யார் எழுப்புனது? எண்ணெயை எழுப்பிச்சு. விசுவாசம் உள்ள ஜெபம் கூட எழுப்பல. எது எழுப்புச்சு? கர்த்தர் தான் எழுப்புவாரு. ஆனா நீ என்ன செய்? விசுவாசத்தோட. அப்ப பிணியாளி ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்பு. அவன் பாவம் செய்தவனானால், இங்க மேட்டர் எப்படி? ஏல கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை எள்ளு போல, சொல்லுங்க, எள்ளு போல, இத்தினி போல கொஞ்சோண்டு உனக்கு செஞ்சாருன்னு நீ நம்பிட்ட, செஞ்சாரு. அப்படின்னா என்னத்தை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார் தெரியுமா? உன்னை சுகப்படுத்துறதுக்கு உன் கடந்த கால பாவங்களை எல்லாம் கழுவி. கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீ என்னென்ன பாவம், ஏன்னா வியாதி எதனால உள்ள வருதுன்னு நினைக்கிறீங்க? பாவத்தின் தன்மை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. பாவத்துக்கு தன்மை ஒரு பாவம் செய்யல, எனக்கு மட்டும் நான் வியாதி வந்தேன். நீ விசுவாசக்கல்ல. விசுவாசம் இல்லாமல் செய்வதெல்லாம் பாவம். விசுவாசம் இல்லாமல். அப்ப எது பாவமாக இருந்தது? நீ கொலை செய்யல, கொள்ளை அடிக்கல, ஆனா என்ன பாவமா இருந்துச்சு? உன் விசுவாச குறைவு அங்கே பாவமாய் இருந்திருக்கலாம். சி, நம்ம ஏதோ ஒரு கொலை செய்யல, கொலை செய்யாதனால இல்லைங்க. நம்ம தேவனுடைய கிரியைகள் அனுதினமும் நம்மளை நிரப்பி அவர் தன்னை நம்மளிடத்தில் காட்டுவதற்கு மனுஷனிடத்தில் இருக்கிற ஒரே பாவம், ஒரே பாவம் விசுவாச குறை. கரெக்டா? இதை மறந்துடவே கூடாது. ரைட் ரைட்.
அப்போ பாருங்க, அவனை எப்படி எழுப்புவாராம்? அவன் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை, அவன் வியாதி, அவனுக்கு என்ன பிரச்சனையோ, பிணின்னா பிரச்சனை, அவனுக்கு எண்ணத்தில் இருக்கிறானோ அது ஒரு பிணி, வியாதின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாவமும் ஒரு வகையான பிணி தான், வியாதி, ரைட்டா? ரட்சிக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ரைட்டா? புரிஞ்சுட்டீங்களா? இந்த அஸ்திபரம் புரிஞ்சுதா? ரைட். அடுத்த வசனம் போடுங்க பாருங்க. 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் உருக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் பிரசங்கிக்கணும் போல இருக்கு. அப்ப கரெக்டா உள்ள இறங்கும் போல இருக்கு. தேன் வடிஞ்சார் போல். ஹல்லேலூயா. பாருங்களேன், சம்பவத்தை மறந்துடப்படாது. மேல வாங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, மறுபடியும் வராரு. ஏங்க முடிஞ்சுதானே? இல்லை சீனு முடியலையே. பாருங்க, அடுத்த பாருங்க, அடுத்த லேயர். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அப்படின்னா என்னது? கேட்டியாமே நீ? நான் நேற்றை கேட்டியாளா? நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டு, நீ அவள்கிட்ட சொல்லே, அவ என்ன நோண்டி கண்டுபிடிச்சாச்சு. எப்படி? அப்படி மனுஷன் எப்படின்னா, தன் குற்றங்களை தானே, நீ தன்னுடைய குற்றங்களை தான் ரியலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே தன்னுடைய கண்ணு அடுத்தவனிடத்துல போகுது. அது நமக்குள்ள இருக்கிற ஒரு இயல்பு பாருங்க. அது மாம்சத்திலிருந்து வந்த ஒரு புத்தி. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர். இப்போ இன்னொரு ஆளு தப்பு பண்ணாங்கன்னு நீங்க எப்படி அறிஞ்சிருப்பீங்க? இப்ப நான் அடுத்த இருக்கிற ஒரு கரெக்டான ஆண்டோடைய பிள்ளைங்களா வரேன். உலக மனுஷன் எப்படி இருக்கும்? நீங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். எப்படி? வடிவேல் கதை மாதிரி. நைட்டு யார்கிட்டையும் சொல்லாது என்று சொல்லிட்டு காலையில பார்த்தா டொக்கு 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 இளவு இரவாகு. இந்த காமெடி நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். நல்லது, நம்ம சிலதெல்லாம் நல்லதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆமா, இவன் ஏண்டா என் பக்கத்துல தானடா கிடந்து தூங்குன, காலையில அதுக்குள்ள ஊரெல்லாம் நாரு, எனக்கு வேற வேலை கிடக்கு, எல்லாரும் உள்ளதா இல்லையா? அதனால உங்களை பத்தி உங்களுக்கு தெரியறதை விட உங்களை பத்தி அடுத்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, எப்பா நீ நீதிமானன்னு நீ நினைக்கிறியா? விசுவாசிக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், நீங்க நல்லா இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய குறைகள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தாலும் அல்லாவது தெரியாமல் இருந்தாலும் கூட நீ அவர்களுடைய குறைகளை கண்டிப்பா தெரியும். சொல்லுங்க, தெரியுது. எப்படி? இவங்க தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடி காலத்தை தெரியுது இல்ல? அதனால தான் உலகத்துக்கு என்ன தெரியுது? அவனை மோந்து பார்க்கிறானோ இல்லையோ, எப்படி தன்னைத்தான் மோந்து பார்க்கிறார்களோ இல்லையோ, மற்றவர்களை மோந்து பார்க்க மூக்கு மட்டும் அங்கே சொல்லுகிறது. ஏன் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க? பயமா இருக்குது. இப்படி என் சரீரத்துல மோந்து பார்க்கறத விட என் மூக்கை மட்டும் என்ன செய்யுது? இருக்குது. ஆக அதை தான் இப்படி சொல்லுது, அதை மறைமுகமா வச்சு சொல்லுது இந்த வசனம். பாருங்களேன், உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. இப்போ ஒரு ஆளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு வகையில மூக்க நுழைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க. கிராஸ் பண்ணிடுறோம், ஏதோ பார்க்குறோம், திடீர்னு அவங்க தப்பு பண்றது நம்ம நேரம் நம்ம கண்ணுக்கே, உங்க கண்ணுக்கே வந்து காட்டும். நான் சொல்லட்டுமா, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து 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 அதிகமா நீங்க ஆண்டவரோட க்ளோஸ் ஆக இந்த உலகத்தை அப்படியே பச்சைக்கு காமிச்சு தருவார். ஆனா அங்கதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும்.
நீயே விழுந்து போயிடுவ. அப்போ மற்றவர்களுடைய குறைவுகளை உன் பாவம் மன்னிக்கிறதுக்கு நீ ஒரு பாடுபட்டிருப்ப. உன் பாவம் சரியா மன்னிக்கப்படலைன்னு நீ நினைச்சதுனாலதான் நீ நீண்ட நாள் கழிஞ்சு ரட்சிப்பை பெற்ற. உனக்கு ஃபர்ஸ்ட்லயே சத்தியம் தெரிஞ்சது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரட்சிக்கப்படுறது ரொம்ப முன்னாடி பண்ணியிருப்ப. இந்நேரம் உன் வளர்ச்சி மேல மாதிரி இருந்திருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? ஆனா அதான் சொல்றாரு, இப்ப நீ ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், ஆண்டவர் அறிஞ்சிட்ட. ஆனா நீ என்ன பண்ணணும்னா, மற்றவர்களை குறித்து உன் யோசனையில் வரும் பொழுதும், மற்றவர்களை நீ பார்க்கும் பொழுதும், மற்றவர்களோடு நீ அணுகும் போதும், நீ உறவுல வரும்போதும், இல்ல ஏதோ ஒரு விதத்துல நீ அவங்களோட நீ நீ கான்டாக்ட்ல இருக்கும் போதும், ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய குறைவுகள் உனக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சா நீ என்ன செய்யணுமா, அந்த ரகத்துல அவருடைய குறைவுகளை நீ பார்க்கும்போது அந்த குறைவுகளுக்காக நீ வேண்டிக்கோன்றார். நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை, அப்படின்னா அது உங்களை எல்லாரும் சேர்த்து ஒட்டையா சொல்லுது. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும், அவன் தான் உண்மையான நீதிமான் அர்த்தம். நீதிமான் செய்கிற உருக்கமான வேண்டுதல் ஸ்ட்ராங். ஏன்னா அவன் ஏன் தப்பு பண்றான் தெரியுமா? பலன் இல்லாதனால. அப்ப அவனுக்கு பலத்தை நீ ஜெபிக்கும் போது அவனுக்கு பலன் உண்டாகும். அப்ப நீ நீதிமான் கரையர். உங்களுக்கு எல்லாரும் தெரியுதா, இன்னொரு ஆளை குறை சொல்லும் போது அவங்களுக்கு இருதயம் எப்படி இருக்கும்? நான் இந்த காரியத்தில் பயங்கர டீசன்ட் தோணுமா இல்லையா? தோணாதா? தோணலையோ? அதாவது என்ன தெரியுமா, 10 கற்பனைன்னு இருக்குன்னு வைங்களேன். கவனிங்க, நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10 கற்பனை இருக்கு. என்னதெல்லாம்? என்னை என்று வேறே நான் கரெக்ட், இயேசுதான். இனி பாக்கி 10 இருக்கு. 10 இல்ல, பாக்கி 9 இருக்கு. இனி 9க்குள்ள 613 இருக்கு. 10க்குள்ள எவ்வளவு இருக்கு? 613 இருக்கு. இப்போ நமக்கு மனசுக்குள்ள நம்ம வந்து எப்பவுமே நீங்க பாருங்களேன், நம்ம பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். எப்படி சொல்லுங்க? அதனால நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு கான்சியஸ் இருக்கும். பாருங்களேன், நீங்க வெளியில வரும்போது லைட்டா யாரா, அது வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது, ஆனா யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? பட்டு சாரி உடுத்துட்டு பக்குவமா நீங்க மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு ஆள் உங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே என்ன செய்வீங்க? ஓ அது வேற இல்ல, கண்ணாடி, அவங்க கண்ணாடி தான், ஃபுல்லா கண்ணாடி வச்சிருப்பாங்க. ஸோ என்ன, நம்ம வந்து அப்படி இல்லைங்க, அவங்களுக்கு டைம் அதுக்கு இன்னும் அவங்க நியாயமா சொன்னாங்க, ரொம்ப லேட் ஆகும்பா வெளியே வர்றதுக்குன்னு. இப்போ நம்ம ஒன்றும் இல்லைனாலும் நீங்க அவ்வளோ மேக்கப்ல தான் இருக்கீங்க, நீட்டாக தான் இருக்கீங்க, பக்காவா தான். இப்போதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா உங்களை நீங்க செக் பண்ணீங்க, திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டார், பாஸ்டர் வருகிறார். வரீங்கல்ல? வரீங்கல்ல? ஒய் ஏன் இது அப்படின்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் குட். இது தப்பான ஹேபிட் இல்லை, இட்ஸ் குட் ஹேபிட். ஏன் அப்படின்னா, நம்மளை எப்பவுமே சுத்திகரித்துக் கொள்ள நம்மளை தாமிங்க. பாருங்களா, அந்த கண்ணு பார்த்துருக்கீங்களா? பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், பைக் ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஓட்டிட்டு சின்ன ஒரு பூச்சி வந்தால் டக்குன்னு கண்ணை அடைச்சிடும். பார்த்தீங்கன்னா கண்ணை கொண்டு அடைச்சிடும். ஏன்னா கண்ணுக்கு தேவன் எழுதின ப்ரோக்ராம் அது. உள்ள கண்ணுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கிறாரு, எதை வந்தாலும் இமை மூடணும். புரியுதுங்களா? அப்போ தூள், ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அப்போ அதை வந்து அதுவே பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யுது? அது தேவனால் உருவாக்கப்பட்டது. நம்மளும் அப்படிதாங்க. நமக்கு வந்து ஒரு சென்ஸ் இருக்கு, 6th சென்ஸ் இல்லையா? பகுத்து அறிகிற சென்ஸ். இந்த பகுத்தறிகிற சென்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யார் வந்தாலும், இப்ப புருஷன் மனைவின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? அவங்க ஒரே சரீரமா இருக்கிறாங்க. பெற்றோர் பிள்ளைங்க அவங்க எல்லாம் ஓகே, அவங்க ஒரே வீட்டில் இருக்கவங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, அப்படியே போயிடுவாங்க. அவங்க ஒரே சரீரம் மாதிரி இல்லையா? இன்னொரு ஆள் வரும்போது ஒரு கான்சியஸ் வருது பாருங்க. இந்த கான்சியஸ் வேற எங்கும் இல்லை, நம்ம இருதயத்தில் ஏற்கனவே அது தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா வெளியிலேருந்து ஒரு அசுத்தி, வெளியில வருகிறவர்களுக்கு ஒரு அசுத்தி,
நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு கேடு உண்டாகக்கூடாது, அவர்களால் நமக்கும் ஒரு கேடு உண்டாகாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு. அது நீங்க மேக்கப் பண்றீங்க பார்த்தீங்களா, அது ஒரு பாதுகாப்பு. நீங்க உங்களை அலங்கரிக்கீங்க பார்த்துருக்கீங்களா, அது ஒரு பாதுகாப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதா? நம்மளை அலங்கரிக்கிறது எதுக்கு அலங்கரிக்கிறோம்? என்னை உருவாக்கின கர்த்தர் பெரியவர், அவர் என்னை இவ்வண்ணமாய் விரும்புகிறார், என்னை அலங்கரிக்க விரும்புகிறார். உள்ளும் புறம்பும், வெறும் புறம்பாக மாத்திரமல்ல, உள்ளான மனுஷனையும் வெளியில் இருக்கிற மனுஷனைய என் சரீரத்தையும் நான் எப்போதுமே பரிசுத்தமாக வைக்கணும். அது தேவனுடைய விருப்பம். அதுதான் தேவனுடைய விருப்பமாகிய அலங்காரம். ஹல்லேலூயா. ரைட். இது நமக்குள்ள ஒரு கான்சியஸ். அப்போ நம்ம என்னன்னா, இன்னொரு ஆளை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? முதல்ல உங்களை விட பெட்டரா, எப்படி அவங்க தெரிஞ்சா என்ன வரும்? தெரியாது, சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நம்மளை கூட ஒன்று பெட்டரா வந்தா, மாம்சத்தில் சொல்றேன், நம்மளை கூட ஒன்று பெட்டரா இருந்தா என்ன வரும்? பொறாமை வரும். பாருங்க, மனுஷன் மாம்ச புத்தியாக சொல்றேன். நம்மளை கூட ஒன்று பெட்டரா வந்தா நமக்கு என்ன வரும்? நமக்கு இல்லை, அவியலுக்கு வெளியில நம்மளை விட ஒன்று பெட்டரா இருந்தா பொறாம வருது. எதுக்கு? இது இந்த கண்ணுக்கு. நம்மளை விட கொஞ்சம் குறைவா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன சே சே, அத்தனை அறிவு இல்லையா? சே சே, எப்படி இப்படி வரும்? நீங்களே இதை யோசிச்சு பாருங்க. என்னடா இந்த பாருங்களேன். இதை இந்த நேற்றுக்கு ஒரு ஆள் ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னார். 10 நாளைக்கு முன்னே எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் 2 நாளைக்கு முன்னே எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் பார்த்து டாக்டர் குழம்பிட்டார். பெரிய டாக்டர், சென்னையிலே பெரிய டாக்டர் அவர் தான், அவரே குழம்பிட்டார். நான் சொல்லட்டுமா, நம்மளை நம்ம பார்த்தோன்னா நம்மளே குழம்பிடுவோம். யாரா இது? கேட்டிருக்கீங்களா? நானே கேட்டிருக்கேன். என் இருதயத்திட்ட நான் நிறைய வாட்டி கேட்பேன், நம்ம மாம்ச மனுஷன் அவ்வளோ அழுக்கும் கந்தையும் குப்பை. இந்த மனுஷனை இங்க பாருங்களேன், நான் என்ன சுத்திகரிக்கிறது முடியாது இல்ல. அப்ப என்ன சுத்திகரிக்கிறாருன்னா, ஏதோ சில காரியங்களை என்ன சுத்திகரிச்சு விட்டுருக்காருன்னா யாரு? கர்த்தர் தான் செஞ்சிருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர். மொத்தமா நீங்க எல்லாரும் என்னது? எல்லாம் குற்றம்தான், எல்லாத்தையும் குறைவு. அதனால நீ மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை, ஒருவேளை நீ அந்த காரியத்தில் பெஸ்டா இருக்கலாம், சூப்பருங்க. நீங்க ஒரு காரியத்தில் பெட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, உங்க திறமை கிடையாது. அது எப்படிங்க? உங்க திறமை அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஸ்பெஷலான கிருபை. இந்த கிருபையை மற்றவங்களுக்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்தின தேவன் அவர்களையும் பலப்படுத்திடுவாங்க. முடிச்சு. அது இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் வரணும். இப்படி இருக்கதான் தேவன் விரும்புகிறார். உனக்கு ஏதோ ஒன்று பெஸ்டா கொடுத்த உடனே கடைசியில் அதுவும் பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காருன்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்காருன்னா அதையும் வதக்கணும். அப்பதான் அது மறுபடியும் என்ன செய்யும்? பெருகும். கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்துருக்கிறாருன்னா, எனக்கு நிறைய வரம் கொடுத்துருக்காரு, ஈனப்பட்டுக்கிட்டு இருக்குது. உனக்கு 2 வரம் கொடுத்தாருன்னா அந்த 2 வரத்தையும் தீட்டி மட்டும் வைக்கிறது இல்லை. சிலவங்க எல்லாம் தீட்டி வச்சுட்டு பாருங்க, என்னத்துக்கு தீட்டி நீ வச்சிருந்தா என்ன அதிகா? தீட்டி அப்படியே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அங்க தீட்டாத ஒண்ணு இருக்கும். என்னது? பாவம். அது இதை அடிச்சு தள்ளி இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுது அதிகாரம் இருப்பதல்ல விஷயம், அதிகாரம் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் அதிகாரத்துக்கு மகிமை.
அல்லேலூயா. பாருங்களேன். அப்போ என்ன செய்யணும் நம்ம? இங்க யாருமே we are not better. நான் இதுல பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கும், அல்லது நான் அவளை விட இதுல நான் வசத்தின்னு சொல்றதுக்கும், அல்லது நான் தான் பெட்டர்ன்னு சொல்றோம், அல்லது நான் ரொம்ப வேஸ்ட்டுங்க, எப்படி இதையும் கவனிச்சுக்கோங்க, நான் ரொம்ப குப்பைங்க, நான் ரொம்ப வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீ இல்லை. நீ யாரா இருக்கிறேன்னா தேவனுடைய நீதியினால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீங்க ஒன்று ரெண்டு காரியத்தில் மட்டும் நீங்க மீட்கப்படுகிற ஆள் அல்ல, உங்களை முழுவதுமா இந்த பூமியில மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் முழுவதுமாய் உங்கள் பாவங்களை கழுவி உங்கள் பாவங்கள் அற சுத்திகரிக்கிற இரத்தம், நீதியை பேசுகிற ரத்தம், ஆபேலுடைய ரத்தம். அவ்வளவு பெரிய மேட்ரா நின்னு வாசற்படியிலே கேள்வி கேட்டது தேவனுக்கு முன்பதாக. ஆபேலுடைய ரத்தம் எங்க போய் கேட்டது தெரியுமா? பரலோகத்துல போய் கேட்டது. ஏய், எனக்கு நீதியை கொடு அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? காயின்ட்ட வந்து, கொன்னவன் காயின் அண்ணன், சொந்த அண்ணன். என்ன ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஆபேலுடைய ரத்தம் வாசற்படியிலிருந்து என்கிட்ட கேள்வி கேட்குது. என்ன தெரியாது, அவனுக்கு நான் காவலாளியானா. அதன் விளைவு அவன் ஒரு சபிக்கப்பட்ட மனுஷனா மாறினான். புதிய பிரமாணத்தில் பவுல் எழுதியிருக்கிறாரு, ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கிலும் மேலானவைகளை பேசுகிற ரத்தம், உங்களை என்னை சுத்திகரிச்சிருக்கிற ரத்தம் ஆபேலுடைய ரத்தம் இல்ல, அப்ப ரத்தம் இல்ல. ஏதோ நீதிமானா இருந்து உன்னை தூக்கி விட்ட, உன்னை ரட்சிக்க வச்ச பாஸ்டரோ இல்ல ரட்சிக்க வச்ச ஏதோ ஒரு தேவ மனுஷனுடைய ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களை என்னை மீட்டிருக்கிறது. இப்ப அந்த ரத்தம் தான் நம்மளை எல்லாம் தகுதிப்படுத்தி இருக்கு. உங்களுக்கு குறைஞ்சவங்க அவங்க கிடையாது, அவங்களுக்கு குறைஞ்சவங்க இவங்க கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். அதனாலதான் சொல்றாரு, நீ பலவீனமான இருக்கிற காரியத்துல பலத்தோட இருக்கிற காரியத்துல அவளை பலப்படுத்து, அவ பலவீனமா இருக்கிற காரியத்துல நீ இவளை பலப்படுத்து. ஒருவருக்கொருவர் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எப்படி பண்ணணும்? நீங்க என்ன செய்யறது? கால சைசா வாரி தள்ளி கொண்டு ஒரு சிரி நல்ல இல்ல. சில இடத்துல எல்லாம் ஊழியக்காரன்னா சும்மா எல்லாம் கிடையாது சிஸ்டர். தேர் அப்சன். அவங்க நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், ஒய் ஐ ஆம் ஹியர், நான் ஏன் ஊழியக்காரனாக இருக்கிறேன்? நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன். நான் உண்மையிலே நான் தகுதியே இல்லைன்னு இருக்கு, எனக்கு தெரியும், சுத்தமாக நான் தகுதியே இல்லைன்னு தெரியும். ஆனால் சில சப்ஜெக்டுக்குள்ள என் ஆழமாக கொண்டு போறான்னா அது தெரியும். அனுபவப்பட்டது மட்டும் கிடையாதுங்க. நம்ம சிலதை அனுபவப்பட்டிருப்போம், சிலதை தேவன் அனுபவிக்கும்படி நமக்கு காட்டி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அடுத்த ப்ரொடெக்ஷன். காயினுக்குள்ளதான். காயினை கேட்பான் ரெண்டாவது, என்னை நீ யார் இது பண்ணுவான்? போகிறோம் வாரம் எல்லாம் நான் சபிப்பானே, போகிறோம் வாரம் எல்லாம் நான் அடிப்பானே, குத்துவானே. அப்போ தான் காயினுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாரு ஆண்டவர். உன் மேலே எப்படி? ரொம்ப கவனம். இது உங்களுக்கு சூப்பர் கொஸ்டின், பட் நீங்கள் எல்லாம் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை நீங்களே காயின்னு வச்சுக்கோங்க. எப்படி? நீங்கள் காயின், நீங்கள் உங்கள் பிள்ளைய அல்லது உங்கள் தம்பியை கொலை பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே இரத்த பழி வந்துருச்சு. சாபம் அப்படிங்கிறது தண்டனை. எப்படி? தண்டனை. உங்கள் மேலே தண்டனை வந்துருச்சுங்க, உங்களுக்கு ஒரு 15 வருஷம் ஜெயிலு. எப்படி? ஆனால் ஒரு 5 வருஷம் தாண்டி தான், 5 வருஷம் தாண்டி. இந்த 5 வருஷமும் அவனை போட்டு நல்லா நோண்டுவாங்களா இல்லையா? 15 வருஷம் முடிஞ்சு வந்த பிறகு கொலகாரன் குத்துவானுங்களா இல்லையா? காயின் போய் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது இல்லையா, என்னை கொல்றுவானுங்களே,
என்ன கஷ்டப்படுறது உன்ன சொல்றாரு, ஒன்னை தொடுறவனுக்கு ஒன்னை விட 7 பலி 70 பலி விழுன்றார். அல்லேலூயா. ஒரு தப்பு நீ பண்ணனா உனக்கு ஒருவேளை ஒரு தண்டனை. இப்போ நமக்கு தண்டனை இல்லை, இயேசுவின் ரத்தம் நம்மளை மீட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், ஒரு தப்பு பண்ணான்னா தேவன் எவ்வளவா நம்மளை மன்னிச்சிருக்காருன்னு பாரு. மாத்திரமல்ல, அது பழைய பிரமாணத்தை அவருக்கு நீதியை பாருங்க. நீ தப்பு பண்ணனா உனக்கு அவருக்குள்ள பர்சனல். அது நீ தப்பு பண்ணனா அது பாதிக்கிறது தேவனை தான். தேவனுக்கு விரோதமா நீ எழுப்புனா அது ஒன்ன பாதிக்குது, அவரை பாதிக்குது. இது அவருக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை. ஒருத்தனை நீங்க ஒரு ஆள் போட்டு ஏறி மிதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஏறி மிதிச்சன்னு வச்சுக்கோ, அவன் ஒருத்தன் தப்பு பண்ணா அவன் ரொம்ப மோசமானவன், அவன் ஒரு கெட்ட ஆளுன்னு சொல்லி நீ அவங்கள ஏறி மிதிக்கன்னு நினைச்சு வச்சுக்கோ, உன் மேல அதான் சொல்லுதில்ல, எந்திர கல்லை போட்டு விட்டா போதும்னா ஒரு எந்திர கல்லை விட்டு கடல்ல மூழ்கிறதுக்கு சமம் அது. அல்லேலூயா. தன்னைத்தானே ஆப்பு வச்சிருக்குது, பெரிய ஆப்பா வைக்கிறது, எழும்பவே முடியாது அந்த ஆப்புல. அல்லேலூயா. ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கிறான் அல்லது ஏதோ ஒரு மோசமான இதில் மோசமாக இருக்காங்க, அவன் அடுத்து அவன் ரியலைஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை தொட்டன்னு நினைச்சா முடிஞ்சு. காயின் செஞ்சதோட பெரிய பாவம் காயினை தொட்டான். கருத்து என்ன? காயின் கொன்னா அவனுங்க மேலே சாபம் வந்துருச்சு. இப்போ காயினை தொடுறதுக்குன்னு எவனாவது வந்தான்னா அவனை மாதிரி 70 மடங்கு சாபம் அவன் மேலே விழுனா தண்டனை. 70 தரம். ரைட்டா? புரிஞ்சுதா? ரைட்டா? அப்போ அறிக்கைட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்ன நம்ம வேலை என்ன? ஒருவருக்கொருவர் ஜெபத்தை பண்ணி ஆகணும். பாவண்டா அவன், கத்தாவே என்ன மீட்டு கொண்டீங்க இல்லையா, இப்போ அவனை நீங்க மீட்டு கொள்ளணும் இல்லையா, அப்படி கேட்கணும். எப்படி கேட்கணும்? என்ன நான் இதை விட மோசமா இருந்தேன், இந்த காரியத்தை செய்யாம இருந்திருக்கலாம், ஆனா இன்னொரு காரியத்தில் நான் ரொம்ப மோசமா இருக்கிறேன் ஆண்டவரே, அங்கே என்ன தூக்கி இருக்கிறீங்களா, இவங்களை தூக்குங்கன்னு கேட்கணும். எங்க அந்தரத்தில் கேட்கணும், உங்க அந்தரங்க ஜெபத்தில் கேட்கணும். இவ்வளோ சூப்பராக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கட்டளைங்க, புரியுதா? ஒருவருக்கு ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் உருக்கமானவர். நீங்கள் பாருங்களேன், சிலர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பிள்ளை எனக்கு சொல்லுது, பாஸ்டர் எனக்கு அப்பா இப்போ குடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்படி எனக்கு அப்பா குடிக்கவே இல்லை, உங்கள் சர்ச்சில் வரும்போது பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தை எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் பலிக்குது. ஆனால் அந்த ஆளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், மதிக்கவே செய்ய முடியாத அளவுக்கு கேவலமாக பிகேவ் பண்ணுவார் அந்த ஆள். தண்ணி அடிச்சா ஏன் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அவனா உட்காந்துருந்து கேட்டான், அவன் சப்பையில் வந்து உட்கார்ந்தா கேட்டான், ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படி கேட்டானா இல்லையா? கேட்கவே இல்லை. நீ உனக்கு தேவையானதை இந்த பூமிக்கு கொண்டு வந்து சேரு. நீதிமான்னா யார் தெரியுமா? உனக்கு மட்டும் இல்லை, ஒன்ன ஆசீர்வச்சிருக்காரு, உன்னை மன்னிச்சிருக்கிறாருல்ல, இந்த மன்னிப்பை மற்றவங்களுக்கு பிரகடனப்படுத்து, அப்ரோச் பண்ணு. ஆண்டவரை என்ன மன்னிச்சிருக்கீங்களே, ஏன் இவனை மன்னிக்க கூடாதா? அவனும் உங்க பிள்ளை தானே, மோசை கேட்ட மாதிரி கேளுங்க. அதுக்கு தான் நம்ம கடமைப்பட்டிருக்கோங்க. ஹல்லேலூயா. சும்மா நம்ம மட்டும் ஒழுக்கம் கிடையவே கிடையாது, நம்ம ஒழுக்கமே இல்லைங்க. இப்போ நான் 2-3 காரியத்தில் நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோன்னா அது தேவன் செய்த கிருபை, அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி. நம்ம நீதி ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தாங்குங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, தாங்குங்க, நான் உங்களை தாங்குறேங்க. சுட்டி சொல்லுங்க, நான் உங்களை தாங்குறேங்க. உங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலனா மாறப்போகுது. நீங்கள் இனி கைவிடப்பட்டவங்க அல்ல, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம். பயப்படாதருங்க, தைரியமாக இருங்க. பலனுள்ள ஜெபம், ஊக்கமான ஜெபம் உங்களுக்கு உண்டு. தைரியமாக இருங்க. உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ரைட், பாருங்க, இனி ஒரு முக்கியமான சம்பவம். இனிதான் கண்டென்ட்டுக்குள்ளே வரும். சொல்லுங்க, கண்டென்ட்டுக்குள்ளே இனிதான் வர போகிறோம். 16 நீங்கள் சொஸ்தமடைய. ரைட், 16 17 போடுங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். எலியா யாரா? எலியா எங்க இருக்காரு?
எலியா சாகாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன்ல ஒரு ஆள், சரியா? அவர் அப்படியே போயிட்டார். கடைசி இங்கே வருவார். எங்க கலியக்கொல்லாம் இறங்குற மாதிரி பிளான் போட்டிருக்கார் போல. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், ஆனால் அவன் யாரு? இஸ் அ ஃபேமஸ், ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அக்னி வரணுன்னா அக்னி வந்து நிற்கும், அந்த மாதிரி ஆள். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லுது வேதம்? நம்மை போல நமக்கு என்னென்ன டெம்டேஷன் இருக்குதோ அந்த பாடன டெம்டேஷன் அர்த்தம். நம்மளை எதெல்லாம் இந்த மாம்சம் இழுக்குதோ, என்னென்ன காரியங்களுக்காக இந்த மாம்சம் நம்மளை இழுக்குதோ, பாவத்துக்கு நேராக இழுக்குதோ, அந்த பலவீனமுள்ள மனுஷனாய் இருந்தான். ஆனா என்ன? அவன் யாரு? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசி. கரெக்டா இருக்கு, கரெக்டா கவனிங்க. அவன் ஒரு சூப்பர் மேட்டர் செய்யறான் பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணா? நீங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். எப்படி ஜெபிக்கணும்? கருத்தா, கண்டென்ட்டோட. I am the son of God. தேவனே உம்முடைய பிள்ளை, இங்க இருக்கிற பூமி எனக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியனானாலும் சந்திரனாலும் சரி, பூமிக்கு மேல கீழே எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதெல்லாத்துக்கும் என்னை நீதிபரா வச்சிருக்கிறீங்க. இப்போ நான் கேட்கிறேன், எனக்கு இது உண்டாகட்டும். இப்படிதான் நீங்க கேட்கணும். ஜெபம் எப்படி இருக்கணும்? அழுது புலம்புங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும் பாருங்க. அழுத உடனே எப்படி? லூலு மால்ல போய், எப்படி ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் ஃப்ரெண்டில் விடுவணும் ஸ்கேன் பண்ணி, சரியா? நீங்க ஸ்கேன் பண்ண உடனே அப்படின்னு ஒன்று என்ன செய்வாங்க? இந்த வேஸ்ட் ப்ராடக்டை டிஸ்போஸ் பண்ணுங்க. நீ இப்படி காட்டினோடனே அவன் தந்துருவானா? உனக்கு என்ன வேணும்? வேணுன்றதே உன்கிட்ட இல்லடா, அதை நீ காட்டணும். தருவானா? இவனே தரமாட்டான். பின்ன ஆண்டவர் எப்படி தருவாரு? ஏன்னா அவர் யாரு? பணக்காரர். அவர். நீ யாரு? பிச்சைக்காரன். அப்படியா? நீ பிச்சைக்காரன் போய் கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. நான் பிச்சைக்காரனை பெற்றெடுக்கவில்லை. Oh, that dirty piece. Get out. I don't know. Hallelujah. நம்ம ஆளு இங்க பாருங்களேன், உங்க உடம்பு இப்படி ஆகி விசரத்த ஒண்ணு ஏதோ ஒண்ணு வருது அவங்களுக்கு. அல்லேலூயா. வருதா? ஏதோ இப்படி உடம்பு போட்டு அசைச்ச ஒண்ணு உங்களுக்கு ஏதோ வருதா? இப்ப சொல்றேன், உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, உணர்ச்சி வசப்பட்டு. அப்போ என்னன்னா, நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் இப்படி காட்டணுன்னே ஆண்டவர் உங்களை நிரப்பிட மாட்டார். வெரி கேர்ஃபுல். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்படி போய் உங்க பர்ஸை காமிச்ச உடனே, பர்ஸ்ல ஒன்றும் இல்லாத உடனே உனக்கு இந்த உலகம் தராது. உனக்கு இருந்தா நீ ஒரு வாட்டி இப்படி பர்ஸை காட்டிட்டு பிச்சை மாதிரி காட்டுன்னு வச்சுக்கோ, அடுத்த வாட்டி உன பர்ஸை அவனே வாங்குவான். இருக்குதான்னு பாட்டு. சரி, டீ கொடு, ஸ்நாக்ஸ் கொடு, அப்படித்தானே சொல்லுவான். அப்ப இல்லாதவனுக்கு இருக்கிறதும் பிடுங்கப்படும். புரிஞ்சுதா? இப்ப கவனிங்க. தேவனிடத்துல போய் நீ அப்ரோச் பண்ண போனாலே எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, அப்ரோச்னா ஜெபங்கிறது ஒரு அப்ரோச். அது அப்படின்னு நீ அப்ரோச் பண்ற ஒரு காரியத்தை குறித்து நீ ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போற. அவருக்கு உனக்கு வேணும்னு தெரியும், எவ்வளவு கொடுக்கணுன்ற அளவும் அவரு நிர்ணயிச்சு தான் வச்சிருக்கிறார். ஆனா நீ எப்படி அப்ரோச் பண்றியோ அப்படிதான் அவர் கொடுக்கவும் செய்வாரு, அளவும் அப்படிதான் இருக்கும். நீ எந்த அளவினால் அந்த அளவினால். இப்ப பாருங்க, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். கரெக்ட்.
நீங்க பாடுதான் வீக்கு தான், விசுவாசத்துல கூட நீங்க வீக்கா இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நீ அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூட மாட்ட. நீ அப்படி ஒரு ஜெபத்தை இதுக்கு முன்னாடி தேவனுடைய சமூகத்தில் வச்சிருக்க கூட மாட்ட. அப்படியா இருந்தாலும் நீ இதுவரைக்கும் கேட்டதை விட ரொம்ப பெரிய மேட்டரா இருந்தாலும் தேவன் உன் மேல அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவர் தன்னுடைய அளவின்படி உனக்கு அளக்கிறதற்கு அவர் மாறாதவர். கரெக்டா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லதான், ஆனாலும் நான் இதை வேற வழி இல்லை, கேட்டுதான் ஆக வேண்டும். என் பெண்ணை எப்படியாவது கட்டி கொடுங்க, எப்படியாவது கட்டி கொடுக்கவா? உடனே அவர் சொல்லுவாரு தூதனுக்கிட்ட, இவ பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒருத்தனை கட்டி கொடுக்க கேட்டிருக்கு, போற வழியில எவனாவது நின்னா கூட்டின்னு போய் விடுங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? போற போக்குல கல்யாணம் ஆகாத நிப்பான் அப்படி. ஏன்னா நீ கேட்டிருப்ப, நீ கேட்டோம் நல்ல ஆள் டிப்டாப்பா இருக்க வேண்டும். அவனு தூதர்கள் பார்ப்பானுங்க, ஓ டிப்டாப். ஏன்னா அவன் டிப்டாப்பா இருக்கு, உள்ள ஒன்றும் இருக்காது. ஆள் நல்ல சந்தமா இருக்கணும். எப்படி? தூதர்கள் பார்ப்பானுங்க, இவ கேட்டதோட பெரிய சந்தம் தான், ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிட்டு அப்படின்னு அந்த மாதிரி பார்ப்பானுங்க. தூதனுக்கு எப்படி தெரியும்? நான் இது ஜோக் அடிக்கலைங்க, சீரியஸா சொல்றேன். நீ கேட்டன்னா அவன் என்ன செய்வானுங்க, அப்படியே போய் இப்படி நல்ல அழகா இருக்கணும், நல்லா படிச்ச பெண்ணா. எனக்கு இந்த மேட்ரிமோனியல், கிறிஸ்டின் மேட்ரிமோனியல் லிங்க்ஸ் இருக்கு, எனக்கு வரும் பாருங்க, எனக்கு அடிக்கடி போட்டோ வரும். நான் சம்டைம்ஸ் எப்படியாவது இருக்கும்போது அப்படின்னு பார்ப்பேன் தம்பிக்காக. நீங்க வேற அப்படி பார்ப்பேன். பார்க்கும்போது அதுல எழுதியிருக்கு கீழே குறிப்பு, பேரு, படித்தது, வேலை, அப்படிலாம் எழுதிட்டு கீழே எழுதியிருப்பாங்க, பக்தி உள்ள பையன், கிறிஸ்தவ குடி, வேலையில் இருக்க வேண்டும், நல்லா படித்திருக்க வேண்டும், இப்படின்னு எழுதியிருக்கும். அப்போ நான் அதை பார்த்து சம்டைம்ஸ் சிரிப்பேன். ஆண்டவருக்கு சித்தமானதுன்னு ஒருத்தங்க கூட எழுதலை. எல்லாருக்கும் என்ன படித்தது வேணும், அவனுக்கு நான் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு, இப்போ நான் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேனோ அந்த ஸ்டேட்டஸுக்கு எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் அப்படி தான் நினைக்கும். தயவு செய்து உங்கள் விண்ணப்பம் அப்படி இருக்கக்கூடாது. விண்ணப்பம் கருத்தாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தேவரீர் என்னை இந்த பூமிக்கு அழைத்த நோக்கத்தை என்னோடு கூட இருந்து செயலாற்றுகிற அந்த சரியான விழாவை, அந்த சரியான தலையை, புருஷன் தலையாயிருக்கிறான், அந்த சரியான தலையை மனைவி விழாவாயிருக்கிறாள். என்னுடைய விழாவிலிருந்து நீர் எடுத்தீரே ஒரு பெண்ணை, என்னை கொண்டு உமது ராஜ்யத்தை கட்ட தீர்மானித்த தீர்மானத்தை முழுவதுமாய் நிறைவேற்றும்படி இப்படி கருத்தா கொண்டு ஜெபத்தை போனேன்னா அவனுக்கு கரெக்டா கொண்டு தருவானுங்க. யார் கொண்டு வந்து தருவா? தூதர்கள் கரெக்டா கொண்டு வந்து சேர்ப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல நம்ம சர்ச்சுக்கு வரோம், அந்த பையன், அவனுக்கு நான் சொன்னேன், ஆவியானவர் மூலம் சொன்னேன், உனக்கு ஒரு பிள்ளை தருவார்ரா, அந்த பிள்ளை இப்படி 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 இருக்கும்னு சொன்ன மாதிரி அப்படியே ஒரு பொண்ணை கொடுத்தாரு. இப்போ அவன் என்கிட்ட சொல்றான், அண்ணா நான் இந்த பிள்ளையை கட்டுறதுக்கு பாக்கியவானே கிடையாது அண்ணா. என்கிட்ட ஓப்பனாகவே என்கிட்ட சொன்னான். நான் உன்னை சொன்னேன், மகளே 10 வருஷத்துக்கு முன்ன உனக்கு தேவன் இதை சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா. ஹல்லேலூயா. நீ சிக்கலுக்குள் போகலாம், சில சந்தேகங்கள் குழப்பங்கள் உனக்கு வரலாம், ஆனால் கருத்தாய் தேவன் என் மேல் வைத்திருக்கிற தீர்மானம் என்னவென்று நீ அறிந்திருந்தால் உன்னுடைய கேள்வியே பயங்கரமா இருக்கும். தூதர்கள் இப்படி பார்ப்பானுங்க, மூஞ்சி இதப்பா ஏசப்பா இருக்காருன்னு வைங்களேன்,
ஆண்டவர்கிட்ட இருக்கிறாரு. நீ உன் விண்ணப்பத்தை கொண்டு போற. விண்ணப்பத்தை கொண்டு போவ. விண்ணப்பத்தை யார் கொண்டு போவா? இப்படி எடுத்துட்டு கொண்டு போவானுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த கேட்குறானுங்க. அவர் பார்ப்பாரு, என்னடா படிச்சு சொல்லு. கேட்கவே மாட்டார். என்ன சொல்வார்? படிடா. தூதன் என்ன செய்வான்? படிப்பான். எப்படியாவது ஒரு நல்ல பையன் அப்படின்னு என்ன, பார்க்க நல்ல பையனா இருக்கும், அழகுள்ள, மாற்றமற்ற, நல்ல, இப்படி நம்ம மாம்சத்தில், இது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது நீங்க உலகத்தின்படி அறிந்த அறிவின்படி நீங்கள் விண்ணப்பிக்கிற விண்ணப்பம். ஆனால் வசனத்தை நன்கு கற்றுக்கொண்டு தேவனுடைய உன்னதமான சித்தம் என்னவென்று பக்குவதை பற்றி பகுத்தறிவோடு நீ இருந்தால் உன் ஜெபம் கருத்தா இருக்கும். இங்க எலியா அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. நீங்களாம் அப்படி இருக்கணும். என்ன பண்றான் தெரியுமா? 3 வருஷம் மழை இருக்கக்கூடாது. எப்படி 3 வருஷம் ஜெபம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மழை பெய்யலைன்னா பஞ்சம் உண்டாகும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இங்க போயிருன்னு. வனாந்தரத்தில் அவனை கொண்டு உட்கார வைக்கிறாரு. அவனுக்கு தினமும் போஷிக்கிறார், காலை மாலை. ஹல்லேலூயா. காகத்தை கொண்டு கரெக்டா போஷிக்கிறார். பாருங்களேன், அடுத்து போடுங்க. மழை பெய்யவில்லை. என்ன ஜெபத்துக்கு? கருத்தான ஜெபம் பண்ண மழை பெய்ய. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. Hallelujah. See everything under our feet. இங்கே எல்லாம் நான் சொல்லட்டுமாங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்க தலைக்கு மேல கடவுள் தூக்கி வைக்கல, காலுக்கு கீழே. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது உன்னை ஆளாது, நீ அதை ஆளுவாய். பூமி உன்னை ஆளாது, நீ அதை ஆளுவாய். பணம் உன்னை ஆளாது, நீ அதை ஆளுவாய். சுகம் உன்னை ஆளாது, நீ சுகத்தை ஆளுவாய். அப்ப வியாதி உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. You are dominion over everything. Hallelujah. This is the powerful and brilliantly prayer. இன்டெலிஜென்ட் பிரேயர். இன்டெலிஜென்ட்டா ஜெபிக்கணும். கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. கத்துறது கூச்சல்றது நான் கடைசியில் உங்களுக்கு முடிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி கத்தணும், எந்த வேலையில் கத்தணும், எப்போ கூச்சல் போடணும், எதனால கூச்சல் போடணும் நான் ஃபினிஷ் பண்றேன். ஹல்லேலூயா. நீ எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணாத. ஒரு மத பாருங்க, நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தானே அம்மா வீட்டு கூட்டம் இல்லையா, அன்னைக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க. இதில் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா, பரமண்டல ஜபம் பாருங்களேன். அங்கே இருந்தவங்க வந்த நிறைய பேர் கேத்தலிக்ஸ் பீப்புள். கேத்தலிக்ஸுக்கு தே நோ பரமண்டல ஜபம், ஒன்லி பரமண்டல ஜபம். எப்படி சொல்லுவாங்க? பூமியில் கட்டப்படுகிறது ஒரு லோகத்திலும் கேட்டப்பட்டுவதாகன்னு தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நான் கேட்டேன் பாருங்களேன், பரலோகத்தில் தங்கத்தில் ரோடு போட்டிருக்கு. நீ கட்டப்படுவதாகன்னு சொன்னா இங்க உன் வீடு எப்படி கட்டணும்? இங்க தங்கத்துல ரோடு இருக்கணும் உன் வீட்டுக்கு. பஞ்சாயத்துக்கு காசு இல்லைன்னா நீ பஞ்சாயத்துக்கு 10,000 கிலோ தங்கம் கொடுக்கணும். This is the kingdom people. இதுதான் ராஜ்யத்தின் people. ஹல்லேலூயா. இதை சொன்ன பாருங்க, இதை போதிச்சம் பாருங்க. எனக்கு அங்க இருந்தது யாருன்னே தெரியாதுங்க. அவங்க ஒரு ஆர்சி சபையில் உள்ள ஒரு உபதேசியார். அவங்க பையனையும் கூட்டிட்டு என்கிட்ட ஜெபம் பண்ண நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தியம் வசனம் தெளிவா போதிக்கப்படணும் பாருங்க. சும்மா படிச்சதே படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. கருத்தா ஞானமா பக்குவம். நீ வானத்துக்கிட்ட சொன்னா வானம் நிற்கும், சூரியன் சொன்னா சூரியன் நிற்குங்க. ஏன் சூரியன் நிக்கலையா? யோசுவாங்க இயேசுவின் நாட்கள்ல வாழ்ந்தவன் இல்லை யோசுவா.
சூரியனை நில்லுன்னு சொன்னான். நான் போற நிப்பாட்டுற வரைக்கும் நீ நில்லுன்னு நின்னுதுங்க. சூரியன் நின்னுதுங்க. சந்திரன் வரைய வேண்டிய இடத்துல சந்திரன் வரல, சூரியன் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. நான் போற முடிக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது. இயேசுகிட்ட ஆண்டவர்கிட்ட போய் போர்க்களத்தில் போய் நட்டு போர்க்களத்தில் போய் இது நட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள் தளபதிகளே, சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு நிக்கணும். உன் மண்டையில வாள் எங்க இறங்கும், இங்க இறங்கும். ஹல்லேலூயா. ஏய் நில்ல, அவ்வளவுதான். என்னது நில். ஜெபம் எப்படி பாருங்க, ரொம்ப கருத்துன்னா சிலவங்க ரொம்ப கருத்தா பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜெபம் அடிக்கும் பாரு போர், நமக்கே கடுப்பா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார். எப்படி ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்க வரல. உங்க ஜெபத்தை கேட்கறது யாரு இருக்கா தெரியுமா? உங்க ஜெபத்தை யாரு கேட்கணும்? என்னடா குதுர்க்கமா கேட்கணும்? தேவனுடைய படைப்புகள் கேட்கணும். ஏய் நில்லு, போ. படைப்புகள் கேட்கணும். சிருஷ்டிகள் அனைத்தையும் நீ ஆளுகை செய்ய அதிகாரியா நீ அனுப்பப்பட்ட ஆளு. ஹல்லேலூயா. சகலவற்றை நீ ஆளுவாய், ஒன்றும் உன்னை ஆளாது. இதுதான் சத்தியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லுது? இல்லைங்க, இல்லைன்னா இல்லைங்க. உனக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லைங்க. உன பேரை சொல்லி மந்திரவாதம் செஞ்சா மந்திரவாதிக்கு என்ன செய்யும்? மந்திரவாதிக்கு என்னெல்லாம் போகணுமோ எல்லாம் போயிடும். அல்லேலூயா. உனக்கு எதிர ஆவியை ஏவ முடியாது. ஏன்னா நீ அசுத்த ஆவி உள்ள ஆள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை சுதந்து அவரை சுமக்கிற ஆளுனே. உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்ல, உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்ல. உன்னை பார்த்து குறி சொல்ல உன்னை கொண்டு போய் பார்க்கணும், பேர கொண்டு போய். ஒசாமா பின் லேடன் இந்து குஸ்து மலை சொன்ன உடனே ஒரு ஆட்டாடுவானே, அதே மாதிரி ஒரு ஒரு ஆட்டம் உண்டு. சரியா தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஆவி மனுஷன் வல்லமையாய் வளர 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 உங்களுக்கு விரோதமான சத்ரு கீழே விழுந்து விழுந்து கொண்டே இருப்பாங்க. சத்ரு நான் சொல்லட்டுமா? கிரியேஷன் வேற, தேவன் உருவாக்கினது வேற, சத்ரு உருவாக்கினது வேற. எப்படி? தேவன் உருவாக்கினது, சத்ரு சத்ரு உருவாக்கினது இல்லைங்க, தேவன் உருவாக்கினத பாருங்க. லூசிபர் எப்படி இருந்தான்? தேவனோட இருந்தாள். அவன் கீழே விழுந்தான். அவனு கூட அவன் மட்டும் விழல, அவனு கூட இருந்த விழுந்து போன தூதர்கள்னு இருக்குது. அந்த விழுந்து போன தூதர்கள் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யறாங்க? பணிவிட செய்யறாங்க இல்லையா? இப்போ அவங்க என்ன பணியை செய்வாங்க அப்படின்னா, அவன் தீமையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவங்களுடைய அறிவை என்ன செய்வான்? தசை திருச்சி விட்டுருவான். சத்தியத்தை அறிவீர்கள் ஏன் சொன்னார்னா, சத்தியத்தை நீ மட்டும் நீ அறியலைன்னா உன்னை பொய்ய கொண்டு உனக்கு கத்துருவான். உலகம் உனக்கு என்ன கத்து தருது? பொய். பிசாசு சொல்லுவான், நான் உலகத்துக்கு அதிபதி. இருக்கலாம் போல வாடகை விட்டுருப்பார் ஆண்டவர் 2 மாசத்துக்கு. எப்படி? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது விசுவாசியே ஒரு திணறான். அப்ப விசுவாசி என்ன தெரியுமா நினைக்கிறான்? ஆண்டவர் ஒருவேளை நம்மளை ஒப்பு கொடுத்திருப்பாரு. எப்படி எப்படி? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். ஒருவேளை ஆண்டவர் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து. ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை மரண பரியந்தம் தாழ்த்தி ஒரு நிலத்தை உழுவது போல தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து உனக்கு கொண்டு வந்த மீட்பு, சுகம், சந்தோஷம், சமாதானம், சகல வாழ்வையும் கொண்டு வந்தவர் மறுபடியும் பிசாசு கையில ஒன்னே எப்படி கொடுப்பாரு? ஏன் ஒன்ன கொடுக்கல? நீ பெரிய ஆளு, தேவனுக்கு அடுத்து பெரிய ஆளே நீதான். உனக்கு அறிவில்லைன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அறிவில்லைன்னா அந்த பாருங்களேன்,
வாங்க வாங்க பிரதர் வாங்க வாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆதவ் எத்தனை கிலோ இருப்பான்? 11 கிலோவா? இப்போ இவனை நம்ம என்ன செய்யலாம்? சும்மா ஒரு தண்ணியில் தூக்கி போட்டா கொஞ்சமாக அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு அசையும் இல்லையா? இப்போ டேவட்டனை தூக்கி பாத்தியால சொல்லேக்குன்னு அப்படி வருது உள்ள. அப்போ பெரிய ஒரு பேரின்பம் அவருக்கு சரீரத்தை குறித்த ஒரு பேரின்பம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு போல. ஓ சுனாமி வேற, ஓ பேரே அப்படி வச்சிருக்கோம். கேளுங்களேன், இப்ப பாருங்களேன், இவனை போட்டா ஒரு சின்ன அசைவு இருக்கும் இல்லையா? இவன் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டேவிட் ஒரு 85-90 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் விழும்போது என்ன ஆகும்? ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாகும். இந்த அசைவை விட நான் சொல்றேன், பிசாசு விழுந்தா அசைவு இருக்காது, அவன் வெயிட்டே கிடையாது. ஆனா நீ விழுந்த பெரிய அசைவு உண்டாகும். அதனாலதான் உன் அறிவு உனக்கு தெரியல, ஆனா உனக்குள்ள வேதம் சொல்லுதில்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் செய்ய வல்லவர். உனக்குள் செயல்படுகிற அவருடைய வல்லமையின்படி நீ நினைப்பது. தேங்க்யூ பிரதர். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணா கட்டளை. நீங்க இங்க ஜெபம் பண்றதுக்கு வரல. நீங்க ஜெபம்னா என்ன தெரியுமா? கட்டளை. நில்லுன்னா நிக்கணும். எப்படி நில்லு. அது எப்படி சாமி நிற்கும்? நீ உன்னை அறிந்து கொள்ள தேவனை அறிந்து கொள்ள நீ உன்னை அறிந்து கொள்ளுகிறாய். உனக்கு தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொள்ளுகிறாய், வல்லமை அறிந்து கொள்ளுகிறாய், உன்னுடைய விஸ்தாரத்தை, உன் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளுகிறாய். அறிந்து கொள்ள நீ சுகம் எனக்கு உள்ளது. யாரா சொன்ன? வியாதி. என்னது வியாதி? அப்ப நீ எப்படி எதிர்ப்ப? தேவ ஞானத்தின்படி எதிர்ப்பாய். பிசாசின் கிரியைகளை தேவ ஞானத்தின்படி எதிர்ப்பாய். சிஸ்டர் பிரதர், ஏன் உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு படிக்க விடுறீங்க, காலேஜ் விடுறீங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் விட்டுறீங்க? எப்படி? பர்ஸு, ஏன் பர்ஸை விட பிள்ளைங்க பர்ஸு அப்படி தானே? அதுக்கு தானே இல்லையோ? அதான் எல்லாம் பணம், எல்லாம் பணம். சொல்லுங்க. நான் சொல்றேன், உன்னை படைச்சவர் படைச்ச தீர்மானம்னு ஒன்று இருக்கு. அந்த தீர்மானத்தை நீ அறியும்படி ஒப்பு கொடுக்கிறது தான் ஞானம். அந்த ஞானம் நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு இந்த மூளையை கொடுத்திருக்கிறாரு, இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு, அனுபவிக்க சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லா சந்தர்ப்பத்தையும் சூழலையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். இங்க உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ அனுபவிக்காமல், கண்ணை நீ கரெக்டா அனுபவிக்கணும், ஹார்ட் சமாதானத்தோடு இதெல்லாம் நீ அனுபவிக்க கொடுத்துருக்குல்ல. நம்ம அவயங்கள் ஒவ்வொன்றும் இல்லையா, ஜீவ பலி ஒப்பு கொடுங்கன்னு சொல்றதுக்குல்ல, இதெல்லாம் நீங்க பரிசுத்தம்னாலே தேவன் சொன்னதை அப்படியே அப்ளை பண்ற. உன் தலையில ஒரே ஈரு எப்படி? அப்படின்னா என்னது? நல்லா இருக்கிற சரி சிலது அப்படின்னு அர்த்தம் என்ன? டேண்ட்ரஃபோ? நான் டேண்ட்ரஃபோ சொல்லல, எனக்கிட்ட என்ன இருக்குன்னு தான் நோண்டுவீங்க உங்க இருதயம். அல்லேலூயா. கவனிங்க பாருங்களேன், நம்ம பேன் பிடிச்சிருக்குல்ல, பேன் வந்து ஒரு வாதை. என்னது வாதை? ஒரு வியாதி. அது கிரியா. அதை போய் நோண்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்னது அர்த்தம்? அதை நீ இன்னும் ஆளலைன்னு அர்த்தம். ஆனால் அது என்ன செய்யுது? உன் தலையை ஆளுதுன்னு அர்த்தம். அப்போ நீ என்ன செய்யணும்? அறிவின்படி என்ன செய்யணும்? பேனுக்கு மருந்தாண்டி பாஸ்டர் மருந்தாண்டி பாட்டு வரப்போ இல்லை பாரு. அப்போ என்ன போடணும்? தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? பேனுக்கு அதிகாரம் இருக்குதா, உனக்கு அதிகாரம் இருக்கான்னு என்ன செய்யணும்?
அப்ப நீ அதை மிதிக்கணும். அதை மிதிக்கும்படி உனக்கு அதிகாரம் கொடுத்ததை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும். நீ உலகதரமா கற்றுக்கொண்டா பணம் வரும், உலகதரம் கற்றுக்கொண்டா நீ ஏதோ ஒரு அந்தஸ்து வரும். ஆனா நீ சத்தியத்தை கற்றுக்கொண்டால் சர்வலோகத்தை ஆளுவாய். You are dominion over everything. Hallelujah. இதுக்கு தான் உட்கார்ந்திருக்கிறோம். நீ ஜெபிக் ஆண்டவர் எங்கேயாவது ஜெபிச்சாரா? இல்லையா? ஆண்டவர் போய் ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ, இவனை விட்டு போ, துரத்தவே இல்லை. இவரை கண்டோடனே ஓடிச்சுது. லேகியன் பிசாசு, பலாயிரம் பிசாசு யார் இருந்த ஒரு மனுஷனே அந்த ஆவியை வந்து கேட்குது, நான் போட்டா. அப்ப நீ யாரு? நீ யாரா இருக்கணுமோ அவரா இரு. நீ ஞானம் பாருங்க. புத்திசாலிக்காரன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா நீங்க? நிறைகுடம் அமைதியா இருப்பான். பார்த்தீங்களா? நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவன் என்ன செய்வான்? சைலண்டா இருப்பான். பாருங்க, ஒன்றும் தெரியாதவன் நம்மளை மாதிரி. நான் ஒரு நாளைக்கு என் ஸ்கூல்ல இந்த ஓத் செய்யணும் பார்த்துருக்கீங்களா? அது என்னது தமிழ்ல? ஓத், உறுதிமொழி. நான் அந்த ஓத் வந்து நான் தான் அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே நினைக்கிறேன். ஓத் இப்போ பெரிய இந்த ஸ்லாங் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா மிரண்டுருவாங்கங்க. நம்ம அந்த பில்டப்ல நம்பர் 1 அடிச்சு கீறி சொல்லியாச்சு. எல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். முடிஞ்சவன வந்தார் இங்கிலீஷ் ஹெச்ஓடி. ஒரு விசுவாசி, அவர் ஒரு நல்ல விசுவாசி, ரெண்டு நல்ல க்ளோஸ். வந்தார். ஜூப்ளின், எஸ் சார், சொல்லுங்க சார். ஜூப்ளின் செம்மையா இருந்து அப்படின்னு சொன்னா தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வையா இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ண அந்த 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 சவுண்ட்ஸ் இருக்குல்ல, சவுண்ட்ஸு நார்மலாக எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்லாங் தான் கரெக்டாக இருந்தது. ஆனால் சம்பவம் என்னது? ஓ இருக்கு, ஊ இருக்கும், இருக்குங்களா? ஓ சொன்னா ஊன்னு சொல்லிருக்கும். ஆனால் அவங்க கேட்குறவங்க வா ஊ அப்படிதான். அல்லேலூயா பாருங்க. அல்லேலூயா. நம்ம உலகத்தை ஏமாத்த வரல. பட் ரைட் கரெக்டா சொன்னா கரெக்டா போய் அடிக்கும். இந்த வியாதி இன்றையிலிருந்து உன் சரீரத்தில் இருப்பதில்லை என்று சொன்னா இருக்காது. அது இருக்காதுங்க. அதுக்கு அங்க இருக்க முடியாது. அடுத்து உங்களுக்கு புரியுதா? அதுக்கு அங்க இருக்க முடியாது. ஏன்? நீங்கள் தேவனுடைய நாமத்தின் பேர்ல மட்டும் இல்ல சொல்லல, அது அங்க இருக்க முடியாதுங்கிற உண்மையின் பேரில் சொல்லுகிறீர்கள். அண்டர்ஸ்டாண்ட்? அங்க அது பொய். வியாதிங்கிறது பொய். அது ஒரு பொய்யான ஒன்று நிஜம் என்கிற அடையாளத்தோடு அறிவில்லாத உனக்குள் இருக்கிறது. எத்தனை பேருக்குள்ள புரிஞ்சது? அப்ப நீ பெற்றுக்கொண்ட அறிவு என்ன? கருத்து. அறிவுன்னா கருத்துன்னு அர்த்தம். அந்த அறிவை கருத்தாக பிரகடனப்படுத்தும் போது வியாதி உன்னை விட்டு விலகும். வார்த்தையை அனுப்பி அவர் என்ன செய்வாரா? சுகமாக்குவார். வார்த்தையை நீங்க அனுப்புனீங்களா? உங்க பிரச்சனைகளுக்கு வார்த்தையை அனுப்புறீங்களா? உங்க வியாதிக்கு வார்த்தையை அனுப்புனீங்களா? இல்ல டாக்டர் அனுப்பினீங்களா? டாக்டர் அனுப்பியிருக்கு. வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவன்னா வாழ்வுன்னு அர்த்தம். வார்த்தை ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 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 பலவீனமான மனுஷன், சொல்லுங்க, ஒரு பலவீனமான மனுஷன் மழைய 3 வருஷம் நீ பெய்யாதேன்னு சொன்னப்போ பெய்யலை. திரும்ப தப்புன்னு ஒரு நாளைக்கு தோணுச்சு பெய்யுன்னு சொன்ன உடனே என்னாச்சு? மழை பெஞ்சிச்சுன்னா நான் சொன்னா ஏன் கேட்காது இந்த உலகம்? கேட்குமா? ஒன்றும் இல்லைங்க. உங்க சரீரத்துக்கு கேட்குமா? அட்லீஸ்ட் உலகத்துக்கு ஒன்றும் செய்ய நம்ம அது செய்யவும் இல்லை, யோசிச்சதே கிடையாது.
உள்ள என்ன யோசிக்கிறோம்? எனக்கு பசி, எனக்கு. அப்படித்தானே நமக்கு இருக்கிறோம். நான் சொல்றேன், நீ நல்லா சாப்பிடு. எப்படி? ஆனா கொழுமையா சாப்பிட. எப்படி? கொழுமையா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, அனுபவி, நல்லா அனுபவி, நிரம்பி வழி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா போகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நீங்க எடுக்கிற ஷர்ட்டே ஒரு 2 லட்சம் ரூபா இருக்குன்னு வைங்களேன். எப்படி? 2 லட்சம் ரூபாய்க்கு ஷர்ட் போடுறீங்க. டெய்லி 2 லட்சம் ரூபா ஷர்ட் போடுறீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு பேண்ட் போடுறீங்க. ஷூட் எல்லாம் சேர்ந்து ஒரு அப்படியே ஷூ எல்லாம் போகும்போது நீங்கள் நடமாடும்போது ஒரு 10 லட்ச ரூபா அப்படி போகுது. எப்படி சொல்லுங்க? ஒரு 10 லட்ச ரூபா அப்படி போயிட்டு இருக்கு. ஆமாங்க, நம்ம பிரதமர் ஐயாவே 30 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காரு. போட்டு மேலாடை மட்டும், உள்ளாடை பற்றி தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஆமாங்க, சொல்லு. 30 லட்ச ரூபாய்க்கு அவர் ஷர்ட் போட்டிருக்காரா இல்லையா? போட்டாரா இல்லையா? ஏன்? அவர் ராஜா இல்லையா? ராஜா தானே. தேவன் அவரை உடுத்தி இருக்கும் பொழுது ஏன் உங்களை உடுத்த மாட்டார்? ஏன் உடுத்த மாட்டார்? நம்மளை எல்லாவரையும் உடுத்துவிப்பதுதான் தேவனுடைய மகா பெரிய திட்டம். ஹல்லேலூயா. ஒரு பிரதமரையோ ஒரு சீஃப் மினிஸ்டரை மாத்திரமல்ல, ஒரு ராஜாவை மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது நீங்கள் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பசிக்கு நீ சாப்பிடுற உணவு விசேஷமானதா இருக்க வேண்டும். அது இல்லைன்னா இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஏன் மழை நிற்கும்னா உனக்கு இதெல்லாம் நிற்காதா? வரும். வரணுன்றது வரும், போகணுன்றது போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 திருப்பி கொள்ளுங்க. யோவான் 14 13 14. நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். This is a prestige, high prestige. நம்ம என்ன சொல்றோம்? நான் கேட்டே இருக்கேன், ஆண்டவர் தரவே இல்லை. நோ, நீ உன்னை என் நாமத்தினால் கேட்டால் பிதா மகிமைப்படும்படி நான் அதை உனக்கு செய்வேன்றாரு. ஏன் தெரியுமா? அது ஹை பிரஸ்டீஜ். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆளு கேட்குறாங்க, எனக்கு இதை கொடுங்க. எதனால கேட்பாங்க? உங்கள்கிட்ட அது இருக்குதுன்ற ஒரு உரிமையோட கேட்பாங்க. அப்படித்தானே? அப்ப நீங்க தேவனிடத்தில் ஒன்றை கேட்கும்போது அவர்கிட்ட இல்லாதது வேற யார்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தானே எல்லாம் இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டேனா அதை நான் எப்படி ஏன் கொடுப்பேன் தெரியுமா? பிதா மகிமைப்படும்படி நான் அதை உனக்கு செய்வேன். அடுத்த வசனம் போடுங்க. 14. என் நாமத்தினால் நீங்கள் முதல்ல சொன்னா இல்லையா? முதல்ல சொன்னா இல்லையா? நீ எதை கேட்டாலும் அவர் செய்ய சித்தமா இருக்கிறார். ஏன்னா உனக்கு இங்க எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. நீ தேவையில்லாத பிசாசிட்ட போய் கேட்காத. யார்கிட்ட போய் கேட்காத? பிசாசு நான் ஒரு வார்த்தை இதுவரை கேட்டதில்லை பார்த்துக்கிறேங்க. பிசாசு நீ கேட்கல. ஆனா நீ என்ன செய்யற? ஒரு குறை வரும்போது உலகத்திடத்துல போற, உலக மனுஷனிடத்துல போற. அங்க நீ போகாத. மனுஷனை உனக்கு கர்த்தர் ஏற்படுத்துவார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். உன் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். நீயா பொண்ணா நீ அடிமையா இருப்ப. அவர் கொண்டு வந்தா நீ ஆதாரத்தோடு ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் கொடுப்பான்றாருங்க. எது வேணாலும் கேட்டா கொடுப்பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது கேட்டா கொடுப்பாரு. என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு கூட சொல்லலைங்க. ஒரு வேலைக்கார மாதிரி சொல்றாருங்க. நான் அதை செய்வேன்பா. யோசிச்சு பாரு, நான் அதை செய்வேன். ஆனா பவுல் எழுதியிருக்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பட் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காதுன்றான். அப்படின்னா என்ன? இந்த உலகமே என் கையில தான்டா இருக்குது. ஆனா எது தகுதி இல்லைன்றது எனக்கு தெரியும். அதை மட்டும் நான் அனுபவிப்பேன்றான்.
இந்த தகுதி இல்லைன்றது எங்கிருந்து தெரியும்? சத்தியத்தை பகுத்தறியும் போது தெரியும். தேவன் சொன்னதை வசனத்தை நீ திரும்ப 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 கேட்கும்போது, ஆராய்ச்சி பண்ணி உள்ள போகும்போது எது நல்லது எது கரெக்டுன்னு தெரியும். எந்த பையனை உன் பொண்ணுக்கு சூஸ் பண்ணணும்னு உன் பொண்ணுக்கு தெரியணும். உன் பையனுக்கு எந்த பொண்ணு உனக்கு வாழ்க்கைக்கு வந்தா கரெக்டா இருக்கணும் உன் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு தெரியணும். அப்படின்னா உன் பொண்ணையும் பையனையும் நீ போதித்து நடத்துகிறாய் என்ற அர்த்தம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சத்தியத்தை அறியாத ஒரு பையனுக்கு சத்தியத்தை அறிஞ்ச ஒரு பெண்ணை கொடுக்காத. சத்தியத்தை அறிந்த ஒரு பையனுக்கு சத்தியம் அறியாத ஒரு பெண்ணை எடுக்காத. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் தாண்டி கர்த்தர் சொன்னா நீ செய்யலைன்னா நீ உனக்கு வேஸ்ட். நீ அறியாமையில குப்பையில போய் விழுந்து கிடக்குறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமாங்க, நான் லவ் பண்றேன், அவளை நான் சர்ச்சுக்கு கொண்டு வருவேன், அல்லது அவன் சர்ச்சுக்கு வந்துடுவான், அடுத்தவன் சரியாவான், அவன் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆப்பு வைப்பான், அவன் தான் உனக்கு கழுத்தில் ஏறி சுற்றி இருக்கிற பெரும்பாம்பு. விடாது. Be very careful. Very, very, very careful. ஒரு பிள்ளை எத்தனை வயசுல கட்டி கொடுக்குறீங்க? 21. நார்மலா இல்லையா? வாழ்றது எவ்வளோ வருஷம் வாழ்வாங்க? பெண்களே கேட்டுக்கொள்ளுங்கள். 21 வயசுல கல்யாணம்னா அல்லது 23 வயசுல கல்யாணம் ஆனா ஒரு லைஃப்ல தேர்டு பார்ட் 100 வயசு வரைக்கும் நீ வாழணும். யாரு கூட வாழணும்? தற்காலிகமா பெண்ணுக்கு ஒரு வயலும் கிட்டியா இல்லை, கட்டி கொடு. வெட்டிக்கு என்கிட்ட யாரையும் வந்து சொல்லணும். பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஏல பெண்ணை கொண்டு வந்தா பயலை கொண்டு ஏற்கனவே வச்சிருக்காரு, பயலை கொண்டு வந்தா பொண்ணு வச்சிருக்கிறார். தேவ தீர்மானம் வசனத்தில் இருக்கிறது. வசனத்தை கை கொள்ளுகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கறதும் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கறதுல ரொம்ப தெளிவா இருங்க. உன் கண்ணு கண்டது மாதிரி பார்த்துறாத. சரிப்பா எனக்கு பயலுக்கு ஜாடி உண்டு, அஞ்சனம் பார்க்கிற மாதிரி இப்படி பார்த்த ஆண்டவர் உனக்கு கட்டையை வச்சிருக்கிறாரோ, குட்டையை வச்சிருக்கிறாரோ, வெள்ளைய வச்சிருக்கிறாரோ, கருப்பா வச்சிருக்கிறாரோ, ஆசீர்வாதத்தோடு வச்சிருக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் தேவனுடைய தயவை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை வச்சிருக்கிறவர்களே ரிலாக்ஸ்டா இருங்க. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் அவர் முன்குறித்தபடி. பையனை வச்சிருக்கிறவர்களே கேளுங்கள். அதிக ஜாக்கிரதையோடு கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து பெண்ணுக்கு வீட்டுல பணத்தை கொடுத்து அவளுடைய வீட்டுல எல்லா செலவையும் செஞ்சு கூட்டிடுவாங்க. அதான் அப்பனுக்கு மரியாதை. அப்பனுக்கு பிள்ளைக்கு பிள்ளைன்னா நீ ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குறேன்னா அதான் மரியாதை. அங்க வெள்ளம் கிட்டுமா? வேற மண்ணும் கிட்டாது. 4 நாள்ல போ. அடுத்து கெட்டுற தாலி எப்படிங்க இன்னிப்ப நீ கேட்டியாடி? நம்ம நல்லா இருப்பேன் கேட்டியா? இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். 2 மாசத்துல எடுத்துடலாம். சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். தாலியை கேட்டான், தலையிலே போட்டுருங்க. தாலிய கடமான கர்த்தருடைய வார்த்தையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கண்டதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்னு வச்சுக்கோ, அவன் தரங்கட்ட விசுவாசி. there is no அவனுக்கு தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தெளிவாக இருங்க. நீங்க பார்க்குற மாதிரி உங்க அப்பன் பார்க்குறவர் இல்லை, அவர் பெரியவர். உலகத்தை நீ பார்க்குற இந்த கண்ணெல்லாம் உனக்கு தெரியுதுல்ல, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே படைச்சவர்கள் நாம், படைக்கப்பட்டவர்கள், தீர்மானிக்கப்பட்டவர்கள். விளங்குதா? அந்த தைரியம் இருக்கணும். கர்த்தர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? ஐயோ எனக்கு பிள்ளை கெட்டு போயிடுவானோ, ஐயோ என் பொண்ணு கெட்டு போயிடுவானோன்னு என்ன செய்யாத, சிந்திக்காத. கர்த்தர் தீர்மானித்த பிள்ளையை என் கர்ப்பத்தில் உட்பவிக்க பண்ணியிருக்கிறேன். அவன் கர்ப்பத்தில் உட்பவித்த நாள் முதல் நீர் அவனை பராமரித்து வந்தீர், அவனை போஷித்து வந்தீர். எனக்குள்ள இருக்கும்போதே அவனை போஷித்தீர்னா வெளியே வந்திருக்கிறான். அவன் 1000 பேர் 1,00,000 பேருக்கு அவன் போஷிப்பான். உன் விசுவாசம் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்குதுன்னா உன் பிள்ளைக்கு நீ அப்படி போதிப்ப. உன் பிள்ளைகள் கர்த்தரால் சமாதானத்தோட இருப்ப. இல்லைன்னா உன் பிள்ளை என்ன செய்யும்? பார்க்கிறவன எல்லாம் இவன் நமக்கு ஜோடியோ, கண் அப்படி இருக்கும், வழி அங்க விட்டா இருக்கும், பிள்ளைக கண்ண கேட்டிருக்கும். அது சைடு வாக்கலையே, அதுங்களை ஒரு ஓட்டாஞ்சொல்லி தட்டி எங்க விழுந்து கிடக்கும், ஒரு சின்ன வாய்க்கால இப்படி மலர்ந்து கிடக்கும். அல்லேலூயா. வாசனத்தை பிடிச்சுக்கோ, உன் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும். அங்க கொஞ்சம் மணக்குதுன்னு சொல்லி பார்த்த சொல்லுவோம், வேணுன்னே அடிச்சுட்டு வருவான், உள்ள அசுத்தாவியாக்கும். ஷாருக் கான் போட்டிருக்கிற அதே ஸ்ப்ரே குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பான் யாருன்னு கேட்குது வசனம். அவள் விலை முத்துக்களை பார்க்கலும். அதான் சொல்றேன், ஸ்திரீகளே பெண்களை பெற்றவர்கள் நல்ல கௌரவமா இருங்க, தைரியமா இருங்க. நான் வச்சிருக்கிறது முத்து. இதை கண்டுபிடிக்கணும்னா சும்மா கண்டுபிடிக்க முடியாது, ரோட்ல போகும்போது எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஹலோ, உங்க பெண்ணை நாங்க ரோட்ல வச்சு கண்டேன் கேட்டீங்களா? தந்து தான் ஆகணும், என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. இப்படி கொடுத்த எழுத வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ரோட்ல உங்க பிள்ளை அந்த கல்யாண வீட்டில் வைத்து பார்த்தேன், நல்ல அழகு சந்தம் தாத்தாய் வா பிசாசு. அல்லேலூயா. முத்துக்களை காணணும்னா சும்மா எல்லாம் காண முடியாது, ஆவியில வர்றோம், சத்தியத்தை அறியணும். அதர்வைஸ் cannot. அல்லேலூயா. ஆனா முத்துக்களை தேவன் வைத்திருக்கிற ஸ்பெஷல் முத்தை உன் பிள்ளை தேடி கண்டுபிடிக்கிறான்னா, அதுக்கு தேடி இல்லை, அவனை தேடி வரும், கச்சை கொண்டு விடுவார். அப்படி பண்றான்னா பார்க்கும் போன்னு தெரியாது டக்குன்னு. ஆனா ஒவ்வொரு நாள் நீ வாழ நீ வாழ அது என்ன செய்யும்? அந்த முத்து வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கும். திஸ் இஸ் த மேட்டர். அப்போ உன் பிள்ளை எங்க வைக்கணும்? உன் பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு நம்ம கடமைப்படுறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாரும். அதான் நான் சொல்றேன், பெண்ணை வாங்க போறவன் பெண்ணை கெட்ட போகக்கூடாது. என்ன செய்யணும்? பெண்ணை வாங்க போகணும். பெண்ணை அப்ப எப்படி உருவாக்கணும்? பெண் வச்சிருக்கிறவங்க முத்து. அதனால என்ன செய்யணும்? ஒரு வேலையும் கொடுக்காத, அவ என்ன கெட்ட வார்த்தை விழிச்சாலும் நீ என்ன செய்யணும்? சோகேசில் வச்சு மக்களை பாட்டு நல்ல என்ன வேணாலும் செஞ்சுக்க மக்களை. அடுத்து அங்கே யாருக்கும் போய் செய்யக்கு அவன் சொல்ல, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு அடைஞ்சேன். சர்ச்சில் அவன் வந்து எப்படி நிற்பான், ஆண்டவரே 2023 நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இன்னொரு ரட்சிக்கு வேணும் வரலையோ. ஏன்னா அது குழம்புறதுனால உங்களுக்கு மனசிலாவில்லை. அவன் மொத்தத்தில் குழம்புவான். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருப்பான், எடுத்தோம் மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்கு.
பி வெரி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். உன் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் சொன்ன மாதிரி, ஸ்திரீயை கண்டடைகிறவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை உன் பையனுக்கு கற்றுக் கொடு. உன் பிள்ளைகிட்ட சொல்லு, நீ முத்து, கர்த்தர் உன்னை விசேஷமாக வைத்திருக்கிறார். நீ கண்ட பையனுக்கு எப்படி செய்யக்கூடாது? ஸ்மெல் அடிக்கிற இடத்துல எல்லாம் போகக்கூடாது. அங்கோட்டு காற்றடிக்கிற திசைக்கு அப்படி போகக்கூடாது. தீர்மானித்த திசைக்கு, வேதம் சொல்லுகிறது, காற்றடிக்கிற திசைக்கு போகிறதல்ல கப்பல், அந்த மாலுமி நினைக்கிற திசைக்கு காற்று எங்க வேணா அடிக்கலாம்டா. ஆனா நீ போகிற திசைன்னு ஒன்று இருக்குல்ல, தேவன் உனக்கு வச்சிருக்கிற திட்டான்னு ஒன்று இருக்குல்ல, தேவன் உனக்கு முன்குறிச்ச இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்தை நோக்கி நீ காற்றை பிளந்து, பிரச்சனையை பிளந்து, சூழலை பிளந்து, மாம்ச கிரியைகளை பிளந்து, உலகத்தின் பேச்சுக்களை கிழித்து, உலகத்தின் சூழலுக்கு மாறுபட்டவனாய் நீ அதை கிழித்து போ, இலக்கை நோக்கி போ. வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். ஜபம் அப்படிதான் இருக்கும். பவர்ஃபுல் ஜபம், கருத்தான விண்ணப்பம் தான் உனக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தனா நீ இந்த இடத்துல சொர்க்கத்தை காண்பாய். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா? அல்லேலூயா. தைரியமா இருங்க. ராஜாக்கள் நீங்கள். மற்றவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், மற்றவருடைய பலவீனத்தை தாங்குங்க. அல்லேலூயா. எது கட்டளையிட தான் வந்திருக்கிற. ஒரே ஒரு வசனம் கடைசியா வாசிங்க. 118:21. சங்கீதம் 118:21. நான் இன்னும் நிறைய வசனம் இருக்குது, பட் நான் அதை எடுக்கல. we don't have any time. இது ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாம். 118:21. நீங்க செய்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் செவி கொடுப்பார். நீதிமான் வேண்டுகிற எல்லா விண்ணப்பத்துக்கும் செவி கொடுப்பாருன்னு செய்வேன் தானே சொன்னாரு. நீங்க என்ன கேட்டாலும் தருவாருங்க. நீங்க 5 ரூபா கேட்டால் 5 ரூபா தருவார், 50 ரூபா கேட்டால் 50 ரூபா தருவார். நீர் எனக்கு, அவன் எழுதுறான், நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடினால், அதாவது வெற்றியாய் நீங்க கேட்கிற எல்லா வாழ்வையும் அனுபவம், அவன் கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த ரட்சிப்பை அனுபவிச்சிருக்கிறான், அந்த அந்த வெற்றியை அனுபவிச்சிருக்கிறான். அதனால் நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் பாரத்தோடு வராத. எதோட வரணும்? பாரத்தோட வரேன்னா நாளை குறித்த கவலையோட வரேன்னு அர்த்தம். எதோட வரணும்? நேற்றைய தினம் வரை, இன்று இந்த நிமிடம் வரை எனக்கு தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்கு நன்றி. நீர் ரட்சித்தபடினார், நேற்றைக்கு அனுபவிக்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்தபடினார் நன்றி. ஆகையால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சண்டே நீ வரேனா அந்த 1 வீக்கை நீ அவருக்கு முன்பதாய் சாட்சியாய் சந்தோஷமாய் பிரகடனப்படுத்தணும். இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்தின கிருபைக்காய் நன்றி. மாதத்தில் வரணும். ஏன் நான் நைட்டு சர்வீஸ் வச்சிருக்கிறேன்? உங்களுக்காக தான், உங்க லாபத்துக்காக. ஏன் இரவு நம்ம வச்சிருக்கிறோம்? ஏன் புதிய மாதத்து புதிய நாள்ல நம்ம எடுத்துக்கணும் தெரியுமா? நன்றியோடு நிற்கிறேன்னு அர்த்தம். புதிய மாதம் உன் கையில வந்துருச்சுன்னு அர்த்தம். போன மாதத்தை நீ அவர் முன்பதாய் துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது புதிய மாதம் உன் காலுக்கு கீழே வந்து உட்கார்ந்துருக்கும். I am ready to do what I wanted to do. நான் உனக்கு என்ன செய்யணும்?